मार्च 1967 का प्रातः क्लास है. 10 மார்ச் 1967 மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது. दूसरा पेज. ரெண்டாவது பேஜ். बात चल रही थी. பேச்சு போயிட்டு இருந்தது. अभी देवी देवता सनातन धर्म स्थापन कर रहा हूँ. இப்போ தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டு இருக்கிறேன். और जब वो धर्म था तो और कोई धर्म नहीं थे. எப்போ அந்த தர்மம் இருந்ததோ அப்போ வேற எந்த தர்மமும் இருக்கல. अभी भी और सब धर्म है. இப்போவும் மத்த எல்லா தர்மங்கள் இருக்குது. आदि सनातन देवी देवता धर्म नहीं है. ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இல்லன்னு சொல்றாங்க. इसलिए त्रिमूर्ति पर भी तुम ये समझाते हो. அதனாலதான் त्रिमूर्तिல கூடயும் நீங்க இதெல்லாமே புரிய வைக்கிறீங்க. ये ब्रह्मा द्वारा स्थापना. பிரம்மா மூலமா ஸ்தாபனா. एक धर्म. ஒரு தர்மத்தினோட ஸ்தாபனா. शंकर द्वारा विनाश. சங்கர் மூலமா விநாசம். अनेक धर्मों का. நிறைய தர்மங்களினோட. अभी वो आदि सनातन देवी देवता धर्म नहीं है. இப்போ அந்த ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இல்லன்னு சொல்றாங்க. गाते भी हैं मुझे निर्गुण हारे में कोई गुण नहीं. பாடவும் செய்றாங்க. குணம் இல்லாத எனக்குள்ள ஒரு குணமும் இல்ல. आपे ही तरस परोई. நீங்களே கருணைய காமிங்க. हमारे में कोई गुण नहीं है. நமக்குள்ள எந்த விதமான குணங்களும் இல்ல. तो बुद्धि गॉड की तरफ जाती है. அப்போ புத்தி காட் பக்கம் போகுது. उनको ही मर्सीफुल कहा जाता है. அவங்களுக்கு தான் கருணைய காமிக்க கூடியவர்னு சொல்லப்படுகிறாங்க. क्योंकि वो सब पर रहम करते हैं ना. ஏன்னா அவங்க எல்லார் மேல கூடயும் இரக்கத்தை காமிக்கிறாங்க இல்லையா. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் बाबा हमारे सभी दुखों को खलास करके 100% सुख देते हैं. பாபா நம்மளோட எல்லா துக்கத்தை முடிச்சிட்டு 100% சுகத்தை கொடுக்கறாங்க. और तुम समझते हो हम बाबा के पास आए हैं. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நாங்க பாபா கிட்ட வந்திருக்கோம். तो बाप से हमें पूरा सुख लेना है. இப்போ அப்பா இடமிருந்து நமக்கு முழுமையான சுகத்தை எடுத்துக்கணும். और वो तो है ही सुखदाता. பிறகு அவரு சுகதாத்தா தான் இருக்காங்க. சுகத்தை கொடுக்க கூடிய வள்ளல். सुखधाम में भेज देते हैं. சுகதாமத்துக்கு அனுப்பிடுறாங்க. अभी तो है दुखधाम. இப்போ இருக்குது துக்கதாமம். इस चक्र को अच्छी रीति समझना है. शांति धाम. இந்த சக்கரத்தை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். சாந்தி தாமம், सुखधाम சுகதாமம், और दुखधाम. பிறகு துக்கதாமம். शांति धाम सुखधाम को अभी हमें याद करना है. சாந்தி தாம் சுகதாமத்தை இப்ப நாம நினைவு பண்ணணும். अभी याद करते रहेंगे तो अंतमते सुगते हो जाएगी. பாபா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நினைவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்தமத்தே சோகத்தே ஆயிடும். கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்கும். और शांति धाम को याद करेंगे तो जरूर शरीर छोड़ना पड़े. பிறகு சாந்தி தாமத்தை நினைவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். सभी आत्माएं शांति धाम जाएंगी. எல்லா ஆத்மாக்கள் சாந்தி தாமத்துக்கு போகுவாங்க. एक बाप के सिवाय कोई की याद ना आवे. ஒரு அப்பா தவிர வேற யாரோட நினைவு வரக்கூடாது. तभी ये दुनिया भूलेगी. அப்பதான் இந்த உலகம் மறந்து போகும். एकदम बुद्धि की लाइन क्लियर होनी चाहिए. முழுமையாக புத்தியினோட லைன் கிளியராக இருக்கணும். एक बाप को याद करने से ஒரு அப்பாவை நினைவு செய்யறதுனால अंदर में खुशी का पारा चढ़ता है. உள்ளுக்குள்ள குஷியினோட பாதரசைன்றது ஏறும்.
इस पुरानी दुनिया में तो अल्पकाल क्षण भंगुर सुख है। இந்த பழைய உலகத்துல கொஞ்ச நேரத்துக்கான இருக்கக்கூடிய ஒரு நொடிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய சுகம் இருக்கும். और वो क्षण भंगुर सुख साथ नहीं चल सकता है. பிறகு அந்த ஒரு நொடிக்கான சுகம் என்ன எடுத்துக்கிறோமோ அது கூட நடக்காது, வராதுன்னு சொல்றாங்க. अभी तो बाप से ये जो अविनाशी ज्ञान रत्न मिल रहे हैं, இப்போ அப்பா இடம் இருந்து அவினாஷி ஞான ரத்னங்கள் என்ன கிடைச்சிட்டு இருக்குது, वो ही साथ में जाएंगे प्रारब्ध के रूप में. இதுதான் கூட வரும் பிராப்தியினோட ரூபத்துல. ये ज्ञान रत्नों की कमाई ही साथ में चलेगी. இந்த ஞான ரத்னங்களினோட சம்பாத்தியம் தான் கூட வரும்னு சொல்றாங்க. यहाँ के ज्ञान रत्न இங்க இருக்கக்கூடிய ஞான ரத்னங்கள் वहाँ का स्थूल धन बन जाएंगे. அங்க அது ஸ்தூல ரத்னங்கள் ஆயிடும்னு சொல்றாங்க. जो यहाँ जितना जितना ज्ञान उठावेगा, யாரு இங்க எந்த அளவுக்கு ஞானத்தை எடுத்துக்குவாங்களோ उतना वह जन्म जन्मांतर का साहूकार बनेगा. அந்த அளவுக்கு அவங்க அங்க ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கான பணக்காரங்க ஆகுவாங்க. 21 जन्म की तुम्हारी प्रारब्ध पक्की है. 21 ஜென்மத்துக்காக உங்களோட பிராப்தி என்றது பக்கான்னு சொல்றாங்க. और विनाशी धन भी साथ उनका जाता है. பிறகு வினாஷி தனம் கூடயும் யாருது கூடயே போகும்னா जो उस समय बाप को मदद करते. யாரு இந்த நேரத்துல அப்பாக்கு உதவி செய்வாங்களோ அவங்களதுன்னு சொல்றாங்க. कहते हैं बाबा हमारी ये कौड़ियां ले लो. சொல்றாங்க பாபா நீங்க இந்த சோழிகள் நம்மளது என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. और वहाँ हमको महल दे देना. பிறகு அங்க நமக்கு என்னன்னா அரண்மனைய கொடுத்துடுங்க. तो बाप देखो कौड़ियों के बदले कितने रत्न देते हैं. அப்போ அப்பாவை பாருங்க இந்த சோழிகள் என்ன இருக்குதோ அதுக்கு பதிலாக எவ்வளவு ரத்னங்கள் கொடுக்கறாங்க. जैसे अमेरिकन लोग होते हैं, எப்படி அமெரிக்கன் ஜனங்க இருப்பாங்க, पुरानी चीजें दे करके பழைய பொருள்களை கொடுத்து नई चीजें खरीद लेते हैं. புது பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. पुरानी चीज का मनुष्य बहुत दाम ले लेते हैं. பழைய பொருள்களுக்காக மனிதர்கள் ரொம்ப அதுக்கு ரேட்டை போட்டு எடுத்துப்பாங்க. अमेरिकन लोगों से அமெரிக்கன் ஜனங்கள் கிட்ட कितने पैसे कमाते हैं पुरानी चीजों. பழைய பொருள்களை கொடுத்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. पाई पाई की चीज का हजारों ले लेते हैं. ஒவ்வொரு பைசாவினோட பொருளுக்கு போய் அவங்க ஆயிரக்கணக்கில் பைசாவை வாங்கிடுறாங்க. तो देखो बाबा भी कितना अच्छा ग्राहक है. பாருங்க பாபா கூட எவ்வளவு நல்ல கஸ்டமர் ஆயிருக்காங்க. ये भोलानाथ गाया हुआ है. இவங்க போலாநாத் என்ற மகிமை இருக்கு இவங்களுக்கு. मनुष्यों की इस बात का पता नहीं. மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதுன்னு சொல்றாங்க. तो कह देते हैं शिव शंकर भोलेनाथ. அவங்க சொல்லிடுறாங்க शिव शंकर भोलेनाथ. शिव और शंकर को मिलाए के इकट्ठा कर दिया है. சிவன் பிறகு சங்கரனை இணைஞ்சு பொண்ணாக்கிட்டாங்க. अब कहाँ शिव निराकार और शंकर आकारी. பிறகு எங்க சிவ் நிராகார் சங்கரார ஆக்காரி. दोनों को मिलाए कर इकट्ठा क्यों कर दिया है. ரெண்டு பேரை கூடயும் இணைஞ்சு ஏன் ஒண்ணாக்கிட்டாங்க. और किसी देवता को शिव के साथ तो नहीं मिलाई दिया है. வேற எந்த தேவதைகளை கூடயும் சிவன் கூட ஒண்ணு இணைக்கல. शंकर को शिव के साथ मिलाई देते हैं. சங்கர சிவனை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இணைச்சிட்டாங்க. पूछा जाता है, प्रश्न पैदा होता है, क्यों मिलाई दिया. கேட்கப்படுகிறது, क्वेश्चन கேக்குறாங்க, ஏன் இணைச்சிட்டாங்க. शंकर को देवों के बीच में महादेव क्यों कहते हैं. சங்கரனுக்கு தேவ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவுல மகாதேவன் சொல்லி ஏன் சொல்றாங்க.
महा माने महान पुरुषार्थी, மகானா மகான் புருஷார்த்தி, माने जरूर बड़ा पुरुषार्थ किया है। அப்படின்னா கண்டிப்பாக மகான் புருஷார்த்தத்தை பண்ணிருக்காங்க. इतना पुरुषार्थ किया है எந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை பண்ணிருக்காங்கன்னா कि बाप समान शिव समान स्टेज बनाई है। அப்பாக்கு சமமாக சிவனுக்கு சமமான ஸ்டேஜ அடைஞ்சிடுறாங்க. इसलिए அதனால शंकर के साथ शिव को சங்கர் கூட சிவனை मिलाए देते हैं। இணைஞ்சிடுறாங்க. बाकी ऐसे नहीं है மற்றபடி இப்படி இல்ல कि शिव की आत्मा சிவனோட ஆத்மா और शंकर की आत्मा कोई एक हो जाती है। பிறகு சங்கரனோட ஆத்மா ஒருத்தர் ஆயிடுவாங்கன்றது இல்ல, नहीं, அப்படி கிடையாது. शिव तो तुरीय आत्मा है। சிவன் தனிப்பட்ட ஆத்மா இருக்காங்க. ऐसी तुरीय आत्मा है जो जन्म मरण के चक्र से न्यारी है। அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஆத்மா இருக்காங்க யாரு ஜனன மரண சக்கரத்திலிருந்து அப்பாற்பட்டவர் ஆயிருக்காங்க. बाकी सब आत्माएं जन्म मरण के चक्र में आती है। மற்றபடி எல்லா ஆத்மாக்கள் ஜனன மரண சக்கரத்துல வராங்க. हाँ, पुरुषार्थ नंबरवार करते हैं। ஆமா, புருஷார்த்தம் என்றது நம்பர்வாராக செய்யறாங்க. उन नंबरवार पुरुषार्थ करने वालों में அந்த நம்பர்வார் புருஷார்த்த யாரு செய்யறாங்களோ அவங்கள शंकर को शिव के साथ मिलाई दिया। சங்கர என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவனு கூட இணைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. माने बाप आते हैं, அப்படி என்ன அப்பா வந்திருக்காங்க, அப்பா வராங்க, बच्चों से पुरुषार्थ कराते हैं आप समान बनाने का। குழந்தைகளை என்ன செய்யறாங்கன்னா புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாங்க தனக்கு சமமாக ஆக்கிறதுக்காக. तो कोई बच्चा இப்போ ஒரு குழந்தை बाप समान पुरुषार्थी है அப்பாக்கு சமமான புருஷார்த்தி ஆயிருக்காங்க, और बाप समान स्टेज बना लेता है। பிறகு அப்பாக்கு சமமான ஸ்டேஜ அடைஞ்சிடுறாங்க. सदा काल की तो नहीं बन सकती, சதா காலத்துக்கு ஒண்ணும் ஆகுறது இல்ல, लेकिन थोड़े समय तक के लिए, ஆனா கொஞ்ச நேரத்துக்காக, जब तक की नई दुनिया स्थापन हो, எப்ப வரைக்கும் புது உலகம் ஸ்தாபன ஆகல, पुरानी दुनिया का विनाश हो, பழைய உலகத்தினோட விநாசம் ஆகல, वो अंत मते सो गति बनाए लेता है। அப்போ கடைசி நேரத்துல அப்படிப்பட்ட ஸ்டேஜ அந்தமத்தே சோகத்தை அந்த ஸ்டேஜ அடைஞ்சிடுறாங்க. तो देखो அப்போ பாருங்க शिव बाबा कितना अच्छा ग्राहक है। சிவ பாபா எவ்வளோ நல்ல கஸ்டமர் ஆயிருக்காங்க. आप समान बना देता है। தனக்கு சமமாக ஆக்கிக்கிறாங்க. भोलानाथ गाया हुआ है ना, போலாநாத் என்ற மகிமை பாடப்பட்டிருக்கு இல்லையா? मनुष्यों को ये पता नहीं है। மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. शंकर के लिए कह देते हैं भर दे झोली भर दे झोली। சங்கருக்காக சொல்லிடுறாங்க இந்த இந்த பைய நெருப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க போய் அவங்க கிட்ட. अभी तुम बच्चे जानते हो இப்போ குழந்தைகளான நீங்க உங்களுக்கு தெரியும் कि शंकर के आगे जाकर क्यों कहते हैं भर दे झोली। சங்கருக்கு முன்னாடி போய் ஏன் சொல்றாங்க பையன் நெருப்புங்கன்னு சொல்லி? शंकर तो झोली भरने वाला नहीं है। சங்கர் பையன் நெருப்பக்கூடியவங்க இல்ல. शंकर तो और ही சங்கர் இன்னாவும் माथा मोड़ लेता है। தலைய என்ன மொட்டையாக்கிடுறாங்க. इस दुनिया में இந்த உலகத்துல विनाश बर्पा करा देता है। விநாசத்தை பண்ண வச்சிடுறாங்க. जो कुछ लटू लेज में है ஏதெல்லாம் மீதி மிச்சம் இருக்குது वो सब खलास हो जाता है। அது எல்லாமே முடிஞ்சு போயிடுது. तो शंकर के आगे क्यों कहते हैं भर दे झोली। அப்போ சங்கருக்கு முன்னாடி ஏன் சொல்றாங்க பையன் நெருப்புங்கன்னு? इसलिए कहते हैं ஏன் சொல்றாங்கன்னா शंकर में சங்கரனுக்குள்ள शिव मुकर्रर रूप से प्रवेश करता है। சிவன் முகர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க. जो ज्ञान रत्नों से झोली भरने वाला है, யாரு ஞான ரத்னம் மூலமா என்ன செய்யறாங்கன்னா ஞான ரத்னங்களினோட அந்த மூலமா அந்த பையன் நெருப்புறாங்க. इसके लिए कहते हैं भर दो झोली। இதுக்காக சொல்வாங்க பையன் நெருப்புங்கன்னு சொல்லி.
तुम बच्चे समझते हो अब हमको ज्ञान रतन मिल रहे हैं। குழந்தைகளான நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க நமக்கு ஞான ரத்னங்கள் கிடைச்சிருக்குன்னு. जैसे तुम्हारी झोली भरती है, இது மூலமா உங்களோட பை எல்லாமே நிரப்பி போகுது, நிறைஞ்சிடுது. वो बेहद का बाप है அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. जो हमारी झोली भरने वाला है। யாரு நம்மளோட பைய நிரப்பக்கூடியவர் ஆயிருக்காங்க. कौन सा बेहद का बाप? எந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா? जो बिंदु बिंदु आत्माओं का, யாரு பிந்து பிந்து ஆத்மாக்களோட, जो भी मनुष्य मात्र आत्माएं हैं 500-700 करोड़, யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்காங்களோ 500 கோடி 700 கோடி, उन सब मनुष्य आत्माओं का भी बाप है। அவங்க எல்லா மனிதர்களினோட மனித ஆத்மாக்களுக்கு கூடயும் அப்பா இருக்காங்க. और इसके अलावा जो भी कीड़े मकोड़े पशु पक्षी पतंगे, பிறகு இதை தவிர இப்போ ஏதெல்லாம் இந்த புழு பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருக்குது, जो भी आत्मा है वो सब का बाप है। யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா இருக்காங்க. लेकिन वो आकर के ஆனா அவங்க வந்து मनुष्यों की झोली भरता है ज्ञान रत्नों से। மனிதர்களினோட பைய நெருப்புறாங்க ஞான ரத்னங்கள் மூலமா. मनुष्यों को नर से नारायण बनाता है। மனிதர்களை என்ன செய்யறாங்கன்னா நரசே நாராயண் ஆக்குறாங்க. मनुष्य जब नर से नारायण बन जाते हैं மனிதர்கள் எப்போ நரசே நாராயண் ஆயிடுறாங்க, तो और जो भी प्राणी है மற்றபடி யாரெல்லாம் மத்த உயிரினங்கள் இருக்காங்க वो मनुष्य के मन के वाइब्रेशन के प्रभाव से प्रभावित होकर के அவங்க மனிதர்களினோட வைப்ரேஷன்ஸினோட பிரபாவத்துல வந்து அப்படின்னா அதுக்கு அடிமையாகி स्वतः ही परिवर्तित हो जाते हैं। தானாவே மாறி போயிடுறாங்க, திருந்திடுறாங்க. तो बेहद का बाप है। मनुष्यों ने அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. மனிதர்கள்ல जो बेहद का पुरुषार्थ करने वाला हीरो पार्टधारी है, யாரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஹீரோ பாட்தாரி இருக்காங்க, उसमें मुकर्रर रूप से प्रवेश करता है। அவங்கள முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க. ये भी दिखाते हैं இந்த விஷயத்தையும் காமிக்கிறாங்க. कि शंकर धतूरा और भांग खाते हैं। இந்த சங்கர் என்ன செய்யறாங்கன்னா ஊமற்ற பூ இருக்கு இல்லையா அதை சாப்பிடுறாங்க. பிறகு பாங்கன்னா அது ஒரு ட்ரிங்க், அதை குடிக்கிறாங்க. कैसी कैसी बातें बैठ बनाई है। எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உருவாக்கி இருக்காங்க உட்கார்ந்து. भक्ति मार्ग है ही दुर्गति का मार्ग। பக்தி மார்க்கம் துர்கத்தினோட மார்க்கம் தான் இருக்குது. सदगति के लिए पढ़ाई तो बिल्कुल शांति में रहने की। சத்கதிக்கான படிப்பு என்ன இருக்குதோ அது முழுமையா அமைதியாக இருக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க. ये बत्ती आदि जलाते हैं, இந்த லைட் எல்லாமே அந்த லேம்ப் எல்லாமே விளக்கெல்லாம் ஏத்துறாங்க, शो करते हैं। ஷோ பண்றாங்க. वो भी इसीलिए कि मनुष्य आकर के पूछे। அது கூட ஏன் செய்யறாங்கன்னா மனிதர்கள் வந்து கேட்கட்டும், कि आप शिव जयंती इतनी धूमधाम से क्यों मनाते हैं? நீங்க சிவ ஜெயந்திய இவ்வளவு தூம்தாமாக ஏன் கொண்டாடுறீங்க? तो बताना पड़े அப்ப சொல்ல வேண்டியதாக இருக்கும். कि ये शिव ही भारत को धनवान बनाते हैं। இந்த சிவன் தான் பாரத தன்வான் ஆக்குறாங்க, அப்படி என்ன பணக்காரனாக ஆக்குறாங்க. इन लक्ष्मी नारायण को स्वर्ग का मालिक किसने बनाया? இந்த லக்ஷ்மி நாராயணன ஸ்வர்கத்துக்கு எஜமானாக யார் ஆக்குனாங்க? कोई ने तो बनाया होगा। யாராவது ஆக்கியிருப்பாங்க இல்லையா? इस बात को तुम जानते हो। இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ये लक्ष्मी आगे जन्म में कौन थी? இந்த லக்ஷ்மி முன்னாடி யாராக இருந்தாங்க? லாஸ்ட் ஜென்மத்துல இவங்க யாராக இருந்தாங்க? ये नारायण आगे जन्म में कौन थे? இந்த நாராயண கடந்த ஜென்மத்துல யாராக இருந்தாங்க? जरूर पहले नर थे फिर नारायण बने।
கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நரனாக இருந்தாங்க, பிறகு நாராயண ஆனாங்க. लक्ष्मी नारी थी फिर नारायणी बनी. லக்ஷ்மி நாரியாக இருந்தாங்க, பிறகு நாராயணி ஆனாங்க. गीता में भी यही ज्ञान दिया हुआ है கீதையில கூடயும் இந்த ஞானத்தை தான் கொடுத்திருக்காங்க. कि नर अर्जुन ऐसी करनी करे कि நர அர்ஜுன் அப்படிப்பட்ட செயல்களை செய்யறது என்னன்னா नारायण बने நாராயண ஆகிறதுக்காக, நாராயண और ஆகிறது. नारी द्रौपदी ऐसी करनी करे பிறகு நாரி திரௌபதி அப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். जो नारायणी बने. எப்படின்னா நாராயணி ஆகிற போல. तो अगले जन्म में அப்போ நெக்ஸ்ட் ஜென்மத்துல ये ज्ञान ज्ञानेश्वरी थे. இவங்க ஞான ஞானேஸ்வரியாக இருந்தாங்க. ज्ञानियों में ஞானிகள்ல उत्तम थे உத்தமமாக இருந்தாங்க. जो ही फिर राजराजेश्वरी बनते हैं. அவங்க தான் பிறகு ராஜராஜேஸ்வரி ஆகுறாங்க. तो अब देखो पद किसका बड़ा है. அப்ப பாருங்க என்னன்னா இப்ப பதவின்றது யாருது பெருசான பதவியா இருக்குது. देखने में तो ये स्वर्ग के मालिक है. பாக்குறதுக்காக என்னமோ இவங்க ஸ்வர்கத்தினோட எஜமானா இருக்காங்க. ये नारायण आगे जन्म में कौन थे. இந்த நாராயண் கடந்த ஜென்மத்துல யாராக இருந்தாங்க, என்ன இருந்தாங்க. जरूर पहले नर थे फिर नारायण बने. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நரனாக இருந்தாங்க, பிறகு நாராயண ஆனாங்க. लक्ष्मी नारी थी फिर नारायणी बनी. பிறகு லக்ஷ்மி நாரியாக இருந்தாங்க, பிறகு நாராயணி ஆனாங்க. गीता में भी यही ज्ञान दिया हुआ है கீதையில கூடயும் இந்த ஞானத்தை தான் கொடுத்திருக்காங்க. कि नर अर्जुन ऐसी करनी करे कि நர அர்ஜுன் அப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். नारायण बने और नारी द्रौपदी ऐसी करनी करे जो नारायण बने. நர அர்ஜுன் அப்படிப்பட்ட வேலையை செய்யணும், அதனால நரசன் நாராயண் ஆகணும். பிறகு நாரி திரௌபதி அப்படிப்பட்ட செயல்களை செய்யணும், அது மூலமா நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகணும். तो अगले जन्म में அப்போ கடந்த ஜென்மத்துல ये ज्ञान ज्ञानेश्वरी थे. இவங்க ஞான் ஞானேஸ்வரியாக இருந்தாங்க. ज्ञानियों में ஞானிகள்ல उत्तम थे உத்தமமாக இருந்தாங்க. जो ही फिर राजराजेश्वरी बनते हैं. அவங்க தான் பிறகு ராஜராஜேஸ்வரி ஆகுறாங்க. तो अब देखो पद किसका बड़ा है. அப்போ பாருங்க இப்போ யாரது பதவி என்றது உயர்ந்ததா இருக்குது. देखने में तो ये स्वर्ग के मालिक है. பாக்குறதுக்காக இவங்க ஸ்வர்கத்துக்கு எஜமானா இருக்காங்க. कौन. யாரு. लक्ष्मी नारायण. லக்ஷ்மி நாராயண. जगदम्बा कहाँ की मालिक थी. ஜெகதம்பா எந்த இடத்துக்கு எஜமானாக இருந்தாங்க. जगदम्बा कहाँ की है. ஜெகதம்பா எங்க எங்க இருக்கக்கூடியவங்க. हाँ जगत की अम्बा. உலகத்துக்கே அம்மா. तो जगत में ही होगी. அப்போ உலகத்துல தான் இருப்பாங்க. जगत कहा जाता है 500 करोड़ को. ஜெகத்தன் சொல்லி 500 கோடிக்கு சொல்லப்படுகிறது. और लक्ष्मी कहाँ की मालिक. பிறகு லக்ஷ்மி எந்த இடத்துக்கான எஜமானி எஜமானா இருக்காங்க. सतयुग की. சத்யுகத்துக்கு. तो सतयुग की मालिक है. இப்ப சத்யுகத்துக்கு எஜமான लक्ष्मी ऊंची லக்ஷ்மி உயர்ந்தவங்களா, या 500-700 करोड़ जो भी मनुष्य मात्र है. இல்லன்னா 500 கோடி 700 கோடி யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க उनकी जगदम्बा அவங்களோட ஜெகதம்பா सारे जगत की माता का टाइटल लेने वाली ऊंची. இப்போ முழு உலகத்தினோட அந்த டைட்டில் எடுத்துக்க கூடியவர் அவங்க உயர்ந்தவங்களா. इनके पास कौन जाते थे. இவங்க கிட்ட யாரு போயிட்டு இருந்தாங்க. ब्रह्मा को भी 100 भुजाओं वाला 200 भुजाओं वाला 1000 भुजाओं वाला दिखाते हैं. பிரம்மாக்கு கூடயும் 100 கைகள் 200 கைகள் 1000 கைகள் இருக்கக்கூடியவங்களாக காமிக்கிறாங்க.
देखो कितने बच्चे होते जाते हैं, பாருங்க எத்தனை குழந்தைகள் जितने बच्चे बढ़ते जाते हैं उतने எத்தனை குழந்தைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் அதிகமாயிட்டு இருப்பாங்களோ भुजाएं बढ़ती जाती हैं। அத்தனை கைகள் அதிகமாயிட்டு இருக்கும். भुजा माना नहीं मददगार, கைகள் என்றால ஹெல்பர்ஸ். देवी को भी लक्ष्मी से जास्ती भुजाएं दे दी हैं। தேவிகளுக்கு கூடயும் லக்ஷ்மி விட அதிக கைகளை காமிச்சிருக்காங்க. लक्ष्मी को 4 भुजाएं देंगे லக்ஷ்மிக்கு 4 கைகளை காமிப்பாங்க, கொடுப்பாங்க. और देवी को कितनी भुजाएं दे देते हैं? பிறகு தேவிகளுக்கு எத்தனை கைகளை கொடுத்துடுறாங்க? देवी के पास जाकर के सब कुछ मांगते हैं, தேவி கிட்ட போய் எல்லாமே கேக்குறாங்க. बहुत आशाएं लेकर के जाते हैं। ரொம்ப ஆசையை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போகிறாங்க. बच्चा चाहिए, यह चाहिए, वो चाहिए। ரொம்ப எதிர்பார்த்து போகிறாங்க. குழந்தை வேணும், இது வேணும், அது வேணும். लक्ष्मी के पास सिर्फ धन की आस लेकर के जाएंगे। லக்ஷ்மி கிட்ட வெறும் தனத்தினோட ஆசையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, ஆசை வச்சுக்கிட்டு போகிறாங்க. धन के लिए लक्ष्मी का आह्वान करते हैं, தனத்துக்காக லக்ஷ்மிய வரவேற்புறாங்க. और जगदम्बा से பிறகு ஜெகதம்பாயிடம் இருந்து सब आशाओं की पूर्ति करते हैं। எல்லா ஆசைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. जगदम्बा से ஜெகதம்பாயிடம் இருந்து सिर्फ धन की पूर्ति के लिए नहीं करते हैं, வெறும் தனத்துக்காக ஒண்ணு போகிறது இல்ல. लक्ष्मी के पास कब ऐसे आशा लेकर के नहीं जाएंगे। லக்ஷ்மி கிட்ட எப்பவுமே இப்படிப்பட்ட ஆசை வச்சுக்கிட்டு போகிறது இல்ல. कैसी आशाएं? எப்படிப்பட்ட ஆசைகள்? जो जगत की आशाएं हैं, உலகத்தினோட ஆசைகள் என்ன இருக்குது, इस दुनियादारी की आशाएं हैं, वो लेकर के नहीं जाएंगे। இந்த உலகத்தினோட ஆசைகள் என்ன இருக்குதோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டு போகிறது கிடையாது. वो तो सिर्फ धनवान बनाती है, அவங்க வெறும் தன்வான் ஆக்குறாங்க, பணக்காரனாக ஆக்குறாங்க. लेकिन कौन सा धनवान बनाती है? ஆனா எந்த எந்த ரூபத்துல பணக்காரனாக ஆக்குறாங்க? भक्ति मार्ग में तो समझ लिया स्थूल धन का धनवान बनाती है। பக்தி மார்க்கத்துல என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்தூல தனங்கள் என்ன இருக்குதோ அது மூலமா அவங்க பணக்காரன் ஆக்குறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. वास्तव में வாஸ்தவத்துல ईश्वरीय ज्ञान जो ईश्वर आकर के देता है, ஈஸ்வரிய ஞானம் ஈஸ்வர் வந்து என்ன கொடுக்கறாங்க, जो ईश्वरीय संपत्ति है, என்ன ஈஸ்வரிய சம்பத்தியா இருக்குது, उसकी धारणा लक्ष्मी ने की। அவங்க அதோட தாரணை லக்ஷ்மி செஞ்சாங்க. ईश्वर की दी हुई चीज की कदर किसने की? ஈஸ்வரன் என்ன கொடுத்திருக்காங்களோ அத பற்றி யாரு அதோட வேல்யூ கொடுத்தாங்க? அதுக்கு लक्ष्मी ने की। லக்ஷ்மி. और बाकी दुनिया की जो भी आशाएं हैं, மற்றபடி உலகத்துல ஏதெல்லாம் ஆசைகள் இருக்குது उन सब आशाओं की पूर्ति जगदम्बा से करते हैं। அந்த எல்லா ஆசைகளினோட பூர்த்தி அப்படின்னா நிறைவேற்றுறது இது ஜெகதம்பா கிட்ட போகிறாங்க. அதுக்காக ஜெகதம்பா செய்யறாங்க இந்த வேலைய. जगदम्बा से ஜெகதம்பாயிடம் இருந்து स्वर्ग की बादशाही मिलती है। ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் கிடைக்குது. ये कोई को पता नहीं है कि இத பற்றி யாருக்குமே தெரியாது. जगदम्बा से क्या मांगना चाहिए। ஜெகதம்பாயிடம் இருந்து என்ன கேட்கணும் என்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. पढ़ाने वाला बाप पढ़ाते हैं, படிக்க வைக்கக்கூடிய அப்பா படிக்க வைக்கிறாங்க. और जगदम्बा क्या पढ़ाती है? பிறகு ஜெகதம்பா என்ன படிக்க வைக்கிறாங்க? राजयोग पढ़ाती है। ராஜயோகத்தை படிக்க வைக்கிறாங்க. इसको कहा जाता है बुद्धि का योग। இதுக்கு சொல்லப்படுகிறது புத்தியினோட யோகம். तुम्हारी और सब तरफ से बुद्धि निकल करके உங்களோட புத்தி யோகம் வேற எல்லா இடத்திலிருந்து தூரமாகி एक ही ओर लग जाती है। ஒரு பக்கம் தான் ஈடுபட்டுடுது. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க मेरे साथ बुद्धि का योग लगाओ। ஏன் கூட புத்தி யோகத்தை இணைச்சுக்கோங்க. क्या என்ன? है? जब जगदम्बा से
स्वर्ग की बादशाही मिल सकती है இப்போ ஜெகதம்பாயிடமிருந்து ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் கிடைக்கும்னா तो मेरे साथ बुद्धि योग क्यों लगाओ? அப்போ ஏன் கூட புத்தி யோகத்தை ஏன் இணைக்கணும்? हैं? जगदम्बा से स्वर्ग की बादशाही मिलती है ஜெகதம்பாயிடமிருந்து ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் கிடைக்குதுன்னா तो जगदम्बा में लगाना चाहिए। அப்போ ஜெகதம்பால ஈடுபடுத்தணும்। अरे जगदम्बा को भी कहाँ से मिलती है? அரே ஜெகதம்பாக்கு கூடயும் எங்கிருந்து கிடைக்குது? बाप से मिलती है। அப்பாயிடம் இருந்து கிடைக்குது। जगदम्बा निमित्त बनती है। ஜெகதம்பா நிமித்தம் ஆகுறாங்க। जैसे ब्रह्मा द्वारा ब्राह्मण धर्म की स्थापना, எப்படி பிரம்மா மூலமா பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனா, ऐसे ही ब्रह्मा के द्वारा அதே மாதிரி தான் பிரம்மா மூலமா स्वर्ग की नई दुनिया की ஸ்வர்கத்தினோட புது உலகத்தினோட स्थापना है। ஸ்தாபனை இருக்குது। तो निमित्त बनती है, बाकी विश्व की बादशाही देने का அப்போ பாபா சொல்றாங்க நிமித்தம் ஆகுறாங்க, மற்றபடி உலகத்தினோட ராஜாங்கம் கொடுக்கிறது काम कौन है? இந்த வேலை யார்தா इसका है யாரோடதா இருக்குது? இந்த வேலை बाप का काम। அப்பாவோட வேலை இருக்குது। तो बाप कहते हैं मेरे साथ बुद्धि का योग लगाओ, नहीं तो विकल्प विनाश नहीं होंगे। அப்பா சொல்றாங்க என் கூட புத்தி யோகத்தை இணைச்சுக்கோங்க, இல்லன்னா விபரீத செயல்கள் விநாசம் ஆகாது। मैंने क्या इशारा दिया? அப்படி என்ன குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க? न ब्रह्मा को याद करना है அப்படி பிரம்மாவையும் நினைவு செய்யக்கூடாது, और न जगदम्बा को याद करना है। பிறகு ஜெகதம்பாவை கூடயும் நினைவு செய்யக்கூடாது। बाबा फोटो भी नहीं निकालने देते हैं। பாபா போட்டோ கூடயும் எடுக்கிறதுக்கு விடுறது இல்ல। किसका? யாரோட போட்டோ? न ब्रह्मा का फोटो निकालने देते, பிரம்மாவோட போட்டோ கூடயும் எடுத்துக்கிறது விடுறது இல்ல। और ब्रह्मा ने आप शरीर छोड़ दिया, பிறகு பிரம்மா இப்போ शरीரை விட்டுட்டாங்க। तो ब्रह्मा जिस माता में प्रवेश करते हैं, பிறகு பிரம்மா எந்த மாதாக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க, उसका भी फोटो निकालने के लिए அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறதுக்காக கூடயும் इजाजत नहीं देते। பர்மிஷனை கொடுக்கறது இல்ல। ये तो इनकी देह है ना। இது இவங்களோட தேகமா இருக்குது இல்லையா? बाप तो அப்பா खुद दलाल बन करके कहते हैं। சுயம் மீடியா ஆகி சொல்றாங்க। गाते भी हैं जब सदगुरु मिला दलाल। பாடவும் செய்யறாங்க எப்போ சத்குரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்க। सुंदर मेला कर दिया। அழகான சந்திப்பு ஏற்பட்டது। कहते हैं சொல்றாங்க अब तुम्हारा हथियाला कैंसिल होता है। இப்போ உங்களோட அக்ரிமெண்ட் என்ன இருக்குதோ அது கேன்சல்னு சொல்றாங்க। काम शिक्षा से उतर करके अब ज्ञान शिक्षा पर आ जाओ। இப்போ காமத்தினோட சிதைய விட்டு இப்போ ஞானத்தினோட சிதைக்கு வந்துடுங்க। अपने को आत्मा समझो। இப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க। और मुझ बाप को याद करो। பிறகு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க। तो विकर्म विनाश होंगे। அப்போ விபரீத செயல்கள் விநாசம் ஆயிடும்। दो शर्त हैं। ரெண்டு வார்த்தைகள் இருக்குது। एक तो अपन को देह नहीं समझो, आत्मा समझो। ஒன்னு தன்னை தேகம் நினைச்சுக்காதீங்க, ஆத்மா நினைச்சுக்கோங்க। और दूसरी बात, இன்னொரு விஷயம் सिर्फ आत्मा समझने से भी कोई खास வெறும் ஆத்மா நினைச்சுக்கிறதுனால கூடயும் ஒன்னு விசேஷமாக उन्नति नहीं होगी। பிராப்தி ஒன்னு கிடைக்காது। आत्मा समझने से इतना होगा ஆத்மா நினைச்சுக்கிறதுனால இந்த அளவுக்கு ஏற்படும் कि परमात्मा बाप की याद जल्दी आ जाएगी। பரமாத்மா அப்பாவினோட நினைவு சீக்கிரமாக வந்துடும்। तो दो काम करो। அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க இரண்டு வேலைகள் செய்யுங்க। आत्मा समझो ஆத்மா நினைச்சுக்கோங்க, और मुझ बाप को याद करो। பிறகு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க। और कोई भी मनुष्य ऐसे कह नहीं सकता வேற எந்த மனிதர்கள் கூடயும் இப்படி சொல்ல முடியாது कि अपन को आत्मा समझ मुझ बाप को याद करो। தன்னை ஆத்மா நினைச்சு அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது। क्योंकि मनुष्य सब देह अभिमानी है।
ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே தேகாபிமானிகள் ஆயிருக்காங்க. मनुष्य को भगवान कहा भी नहीं जाता है. மனிதர்களுக்கு பகவானன் சொல்லவும் முடியாது. तुम बच्चे जानते हो कि बाप ही पतित पावन है. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் அப்பா தான் பதித்த பாவன் ஆயிருக்காங்க. वो ही आकर के काम की इच्छा से उतार करके அவங்க தான் வந்து காமத்தினோட சிதையிலிருந்து கீழே இறக்க வச்சு ज्ञान शिक्षा पर बिठाते हैं. ஞானத்தினோட சிதை மேல உட்கார வைக்கிறாங்க. तो रूहानी बाप है. அப்போ அவங்க ஆன்மீக அப்பா இருக்காங்க. वो रूहानी बाप इनमें बैठ करके कहते हैं ஆன்மீக அப்பா இவங்களுக்குள்ள உட்கார்ந்து சொல்றாங்க कि तुम भी आत्मा हो. நீங்களும் ஆத்மா இருக்கீங்க. इनमें बैठ करके कहते हैं. யாருக்குள்ள உட்கார்ந்து சொல்றாங்க? इनमें இவங்களுக்குள்ள. मना அப்படின்னா दो विशेष आत्माएं हैं, राम और कृष्ण में बैठ करके कहते हैं कि तुम आत्मा हो. இரண்டு விசேஷ ஆத்மாக்கள் இருக்காங்க. ராமர் பிறகு கிருஷ்ணருக்குள்ள உட்கார்ந்து சொல்றாங்க நீங்க ஆத்மாக்கள் ஆயிருக்கீங்க. औरों को भी यही समझाते रहो. பிறகு மத்தவங்களுக்கு கூட இதுதான் புரிய வச்சுட்டே இருங்க. कि बाप कहते हैं मन मना भव. அப்பா என்ன சொல்றாங்கன்னா மன்மனா பவ. क्या? என்ன मन मना भव मना மன்மனா பவனா मेरे मन में समा जाओ. என்னோட மனசுல ஒன்றிடுங்க. जो मेरे मन के अंदर संकल्प है என்னோட மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்குது वही संकल्पों में तुम रमण करो. அந்த எண்ணங்கள்ல தான் நீங்க ஈடுபட்டிருங்க. मन मना भव कहने से மன்மனா பவன் சொல்லுங்க तुमको पक्की याद हो जाएगी. மன்மனா பவன் சொல்றதுனால நினைவென்றது பக்கா ஆயிடும் சொல்றாங்க. दुनिया का विनाश भी सामने खड़ा है. இப்போ இந்த பழைய உலகத்தினோட விநாசம் கூடயும் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. तो बाप समझाते हैं அப்பா சொல்றாங்க ये महाभारी महाभारत लड़ाई है. இது மகாபாரி மகாபாரத யுத்தம் ஆயிருக்குது. कहेंगे लड़ाई तो विलायत में भी होती है. சொல்றாங்க இந்த யுத்தம் விதேசத்துல கூடயும் ஆகுது. वो लड़ाइयाँ सब छोटी छोटी हैं. அந்த யுத்தங்கள் எல்லாமே சின்ன சின்னதா இருக்குது. और इस लड़ाई का नाम है महाभारी महाभारत लड़ाई. பிறகு இந்த ஒரு யுத்தம் என்ன இருக்குதோ இதுக்கு மகாபாரி மகாபாரத யுத்தம்னு சொல்வாங்க. ये खूनी नाहक खेल है. இது ரத்தத்தினோட ஒரு விளையாட்டா இருக்குது. इसको महाभारी महाभारत लड़ाई क्यों कहते हैं? இதுக்கு மகாபாரி மகாபாரத லடாயி யுத்தம்னு ஏன் சொல்றாங்க? क्योंकि ये लड़ाई भारत से निकलती है. ஏன்னா இந்த ஒரு யுத்தம் பாரத்ல இருந்து தான் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. इस लड़ाई के लिए निमित्त कौन बनता है? இந்த யுத்தத்துக்காக யார் நிமித்தம் ஆகுறாங்க? भारत निमित्त बनता है. பாரத் நிமித்தம் ஆகுறாங்க. माना அப்படின்னா दुनिया में ढेरों देश हैं. உலகத்துல நிறைய தேசங்கள் இருக்குது. उन देशों में அந்த தேசங்கள்ல अनेक प्रकार के धर्म पनपते हैं. நிறைய விதமான தர்மங்கள் இருக்குது. लेकिन वहाँ जो लड़ाइयाँ होती हैं ஆனா அங்க என்ன யுத்தம் நடக்குதோ वो अंत करने वाली नहीं होती. அது அந்த அப்படின்னா முடிக்கிற வேலைன்றது செய்யறது இல்ல. லாஸ்ட் अति करने वाली लड़ाइयाँ नहीं है. ரொம்ப அதிக ஆக்கக்கூடிய யுத்தம் கிடையாது. और भारत से ये महाभारी महाभारत लड़ाई निकलती है. பிறகு பாரத்ல இருந்து இந்த மகாபாரி மகாபாரத யுத்தம் என்ன ஸ்டார்ட் ஆகுது वो अंत कर देती है. அது அந்தியம் பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. तुम्हारे लिए तो नई दुनिया चाहिए ना. உங்களுக்காக புது உலகம் வேணும் இல்லையா? तो नई दुनिया तो तब ही आवेगी அப்போ புது உலகம் என்றது எப்போ வரும்னா जब पुरानी दुनिया का अंत हो. எப்போ பழைய உலகத்தினோட கடைசி ஆகுமோ அப்போதான் வரும். अंत तभी होता है கடைசி என்றது எப்போ ஆகும்னா जब अति हो जाती है. எப்போ எக்ஸ்ட்ரீம் ஆயிடுது அதிகம் ஆயிடுதோ அப்போ.
तो पुरानी दुनिया का जरूर अंत चाहिए। அப்போ பழைய உலகத்தினோட அந்தியம் அப்படின்னா கடைசி என்றது கண்டிப்பாக தேவை இருக்குது. जरूर विनाश करना पड़े। கண்டிப்பாக விநாசத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். तो ये लड़ाई की जड़, அப்போ இந்த வேறு இந்த ஒரு யுத்தத்தினோட வேறு यहाँ से निकलती है। இங்கிருந்து தான் வெளிப்படுது. कहाँ से? எங்கிருந்து? भारत से। பாரத்லிருந்து. यज्ञ के आदि में भी विनाश ज्वाला प्रज्वलित हुई थी। யக்ஞத்தினோட ஆரம்பத்துல கூடயும் விநாசத்தினோட நெருப்பு வெளிப்பட்டிருந்தது. कहाँ से प्रज्वलित हुई? எங்கிருந்து வெளிப்பட்டது? यज्ञ कुंड से लड़ाई की ज्वाला प्रज्वलित हुई। யக்ஞ குண்டம் மூலமா யக்ஞ குண்டத்திலிருந்து அந்த விநாசத்தினோட ஜுவாலா அது வெளியில வந்தது. निमित्त कौन बने? யாரு நிமித்தமானாங்க? यही भारत माता और भारत पिता। இந்த பாரத் மாதா பிறகு பாரத் பிதா. भारत पिता कहा नहीं जाता है। பாரத் பிதான் சொல்லப்படுறதில்ல. क्या कहा जाता है? என்னன்னு சொல்லப்படுகிறது? भारत माता। பாரத் மாதா. दुनिया में जब कलयुग में दुख बरपा होता है உலகத்துல கலியுகத்துல எப்போ துக்கம் அதிகமாகுதோ तो ज्यादा दुखी कौन होती है? அப்போ அதிக துக்கத்துல துக்கி யார் ஆகுறாங்க? माताएं ज्यादा दुखी होती है। மாதாக்கள் ரொம்ப துக்கி ஆகுறாங்க. तो माताओं का दुख हरण करने के लिए भगवान आते हैं। அப்போ மாதாக்களோட துக்கத்தை தூரம் பண்றதுக்காக பகவான் வராங்க. रामायण में भी लिखा हुआ है। ராமாயணத்துல கூடயும் எழுதிருக்காங்க. क्या लिखा है? धरती माता से எப்போ என்ன எழுதிருக்காங்கன்னா இந்த பூமி தாய் என்ன இருக்காங்களோ அம்மா, पापों का बोझा जब ज्यादा बढ़ गया இந்த பூமி அம்மா மேல பாவத்தினோட சுமை என்றது எப்போ அதிகமாயிடுதோ तो धरती माता का उद्धार करने के लिए भगवान ने அப்போ இந்த பூமி அம்மாவோட உயர்வை ஆக்குறதுக்காக படுத்துறதுக்காக பகவான் அப்பா जन्म लिया। ஜென்மத்தை எடுத்துக்கிட்டாங்க. अब धरती कोई जड़ धरनी की तो बात नहीं है। இப்போ பூமியன்னா ஜட பூமியினோட விஷயம் ஒண்ணும் கிடையாது. धरणी माना பூமியன்னா जिनमें धारणा शक्ति ज्यादा होती है। யாருக்குள்ள தாரணா சக்தி அதிகம் இருக்குமோ அவங்களுக்கு சொல்வாங்க. पुरुषों में धारणा शक्ति उतनी नहीं होती, ஆண்கள்ல தாரணா சக்தி அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. लेकिन माताओं में धारणा शक्ति ஆனா மாதாக்கள்ல தாரணா சக்தி जास्ती होती है அதிகம் இருக்கும். और सहन शक्ति भी जास्ती होती है। பிறகு சகிப்பு தன்மை கூடயும் அதிகம் இருக்கும். इसलिए धरणी का मिसाल दिया जाता है। அதனாலதான் பூமியினோட உதாரணமா கொடுத்திருக்காங்க. धरणी पर कितना वजन पड़ता है। பூமி மேல எந்த அளவுக்கு சுமை என்றது ஏற்படுது, பாரம் விழுது, कितना तोड़ फोड़ होती है, எந்த அளவுக்கு அத அடிக்கிறாங்க, இத இடிக்கிறாங்க. धरणी सब सहन कर लेती। பூமி எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, சகிச்சுக்குது. तो ये भी कन्याएं माताएं हैं இவங்களும் கன்யா மாதாக்களா இருக்காங்க. जो कितना सहन करती हैं। யாரு எந்த அளவுக்கு சகிச்சுக்கிறாங்க. तो यहाँ से निकलती है विनाश ज्वाला। அப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க இங்கிருந்து வெளிப்படுது விநாசத்தினோட ஜுவாலா நெருப்பு. इस रुद्र यज्ञ से இந்த ருத்ர யக்ஞம் மூலமா महाभारत महाभारी लड़ाई की विनाश ज्वाला निकलती है। மகாபாரத இந்த யுத்தத்தினோட விநாசம் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. कैसे बताया? எங்கிருந்துன்னு சொன்னாங்க? भारत से निकलती है பாரத்ல இருந்து வெளிப்படுது. और इस रुद्र यज्ञ से निकलती है। பிறகு இந்த ருத்ர யக்ஞத்திலிருந்து வெளிப்படுது. भारत से निकलती है பாரத்ல இருந்து வெளிப்படுது. माने भारत माता निमित्त बनती है। அப்படின்னா பாரத் மாதா நிமித்தம் ஆகுறாங்க. और रुद्र यज्ञ से निकलती है विनाश ज्वाला। பிறகு ருத்ர யக்ஞத்திலிருந்து வெளிப்படுது விநாசத்தினோட நெருப்புனா माना रुद्र कौन? அப்படின்னா ருத்ரன் யாரா இருக்காங்க? रुद्र जो रौद्र रूप धारण करता है। ருத்ரன்னா யாரு அந்த பயங்கரமான ரூபத்தை தாரண செய்யறாங்களோ அவங்க. विकराल रूप धारण करता है। பயங்கரமான ரூபத்தை தாரண செய்யறாங்க.
शिव को रुद्र भी कहा जाता है, சிவனுக்கு ருத்ரனன் கூடயும் சொல்றாங்க. लेकिन शिव तो बिंदी का नाम है. ஆனா சிவன் பிந்தியோட பேரா இருக்குது. शिव की बिंदी का नाम शिव है. சிவனோட பிந்தியோட பேரு சிவனா இருக்கு. उस बिंदी का नाम कभी बदलता नहीं कि रुद्र हो जाए. அந்த பிந்தியோட பேரு எப்பவுமே மாறறதில்ல, ருத்ரன் ஆகிறதில்ல. लेकिन वही शिव ज्योति बिंदु जब कोई साकार तनधारी में मुकर्रर रूप से प्रवेश करता है, ஆனா அந்த சிவ பிந்து தான் எப்போ சாக்கார முக்கர தன்தாரிக்குள்ள பிரவேசம் செய்றாங்க, तब तक के लिए प्रवेश करता है जब तक कि इस पापाचारी दुनिया का विनाश எப்போ வரைக்கும் பிரவேசம் செய்றாங்கன்னா எப்போ வரைக்கும் இந்த பாப்பாச்சாரி உலகத்தினோட விநாசம் न हो जाए. எப்போ வரைக்கும் ஆகுறது இல்லையோ அப்போ வரைக்கும் சொல்றாங்க. तो वो रुद्र कहा जाता है. அப்போ அவங்கள ருத்ரன் சொல்லப்படுகிறாங்க. ये रुद्र यज्ञ से महाभारत लड़ाई की विनाश ज्वाला निकली. இந்த ருத்ர யக்ஞத்திலிருந்து மகாபாரத்தினோட இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. शास्त्रों में लिखा हुआ है. பிறகு சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்குது. परंतु ये बात किसने कही, ஆனா இந்த விஷயத்தை யாரு சொன்னாங்க, ये कोई जानते नहीं. இத பற்றி யாருக்குமே தெரியாது. अभी बाप तुमको समझा रहे हैं. இப்போ அப்பா உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. नई दुनिया के लिए ही अब तुम புது உலகத்துக்காக இப்போ நீங்க राजा ही लेते हो. ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க. तुम राजा ही कोई पुरानी दुनिया की नहीं लेते हो. நீங்க ராஜாங்கம் பழைய உலகத்தினோட ராஜாங்கம், பழைய உலகத்துக்காக ராஜாங்கம் ஒன்னும் எடுத்துக்கிறது இல்ல. क्योंकि पुरानी दुनिया में जो भी राजाइयां हुई, ஏன்னா பழைய உலகத்துல ஏதெல்லாம் ராஜாங்கம் நடந்ததோ वो सब हिंसा के बल पर हुई. அதெல்லாமே இம்சையினோட பலம் மூலமான்னு சொல்றாங்க. बाप आकर के अहिंसक युद्ध कराते हैं. அப்பா வந்து அஹிம்சக யுத்தத்தை செய்ய வைக்கிறாங்க. हिंसक युद्ध मनुष्यों ने किए हैं. இம்சை பண்ணற யுத்தம் மனிதர்கள் செஞ்சிருக்காங்க. हिंसक युद्ध के आधार पर दुनिया में राजाइयां चली हैं. இம்சை யுத்தத்தினோட ஆதாரப்படி உலகத்துல ராஜாங்கம் நடந்திருக்குது. वो मनुष्यों की राजाइयां. அது மனிதர்களோட ராஜாங்கமா இருக்குது. மனிதர்கள் हिंसक होते हैं இம்சை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. तो उससे कोई धर्म की स्थापना नहीं होती. அது மூலமா தர்மம் ஒண்ணு ஸ்தாபனா ஆகாது. अहिंसा परमो धर्म कहा जाता है. அஹிம்சா பரமோ தர்மம் சொல்லப்படுகிறது. हिंसा இம்சை ये बड़ा अधर्म है. இது பெரிய அதர்மமா இருக்குது. बाप आकर अहिंसक युद्ध सिखाते. அப்பா வந்து அஹிம்சக் யுத்தத்தை கத்து கொடுக்கறாங்க. तो ये नहीं जानते அப்போ இந்த விஷயத்தை பற்றி தெரியாது कि ये अहिंसक युद्ध किसने और कब सिखाया. இந்த அஹிம்சக யுத்தம் எப்போ பிறகு யாரு கத்து கொடுத்தாங்க என்றது தெரியாது. तुम तो राजा ही लेते हो तो तुम जानते हो. நீங்க ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். नई दुनिया की राजा ही लेते हो ना. புது உலகத்தினோட ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க இல்லையா. तुम देवता बनते हो, तुम्हारे राज्य में और कोई नहीं होना चाहिए. நீங்க தேவதைகள் ஆகுறீங்க, உங்களோட ராஜாங்கத்துல सिवाय देवताओं के. யாருமே இருக்க கூடாது தேவதைகள் தவிர. देवता धर्म होता है, தேவதா தர்மம் இருக்கும். तो देव आत्मा ही होती है तुम्हारे राज्य में. அப்போ உங்களோட ராஜ்யத்துல தேவ ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. और दूसरा कोई धर्म வேற எந்த தர்மம் கூடயும் पनप नहीं सकता. இருக்க முடியாது. सब धर्मों का विनाश हो जाता है. எல்லா தர்மத்தினோட விநாசம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. डेविल वर्ल्ड का विनाश हो जाता है. இந்த டெவில் வேர்ல்ட் இருக்கு இல்லையா, பூதங்களினோட உலகத்தினோட விநாசம் ஆயிடும். डेविल माने राक्षस. டெவில்னா ராட்சஸ். बुद्धि में ये याद रहनी चाहिए. பாபா சொல்றாங்க புத்தில இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும். कल पहले हमने ही राज्य लिया था. கல்பத்துக்கு முன்னாடி நாம தான் ராஜாங்கத்தை எடுத்திருந்தோம். और कोई ने राज्य नहीं लिया. வேற யாருமே இந்த ராஜாங்கத்தை எடுத்துக்கல. ये राज्य हमने किससे लिया?
இந்த ராஜாங்கம் நாம யாரிடமிருந்து எடுத்துக்கிட்டோம்? विधर्मियों से। விதர்மிகள் இருந்து। सारी दुनिया में अब विधर्मियों का राज्य छाया हुआ है। முழு உலகத்துல இப்போ விதர்மிகளினோட ராஜ்யம் பரவி இருக்குது। विदेशियों का राज्य बन चुका है। விதேசிகளோட ராஜ்யம் ஆயிருக்குது। अब बाप कहते हैं, இப்போ அப்பா சொல்றாங்க, मैं तुमको विश्व का मालिक बनाने आया। நான் உங்களை உலகத்துக்கே எஜமானாக ஆக்குறதுக்காக வந்திருக்கேன்। बाबा ने हमें राज्य दिया था। பாபா நமக்கு ராஜாங்கத்தை கொடுத்திருந்தாங்க। फिर 84 जन्म हम लेते आए। பிறகு 84 ஜென்மங்களை நம்ம எடுத்துட்டே வந்திருக்கோம்। अब फिर बाबा आया हुआ है। இப்போ மறுபடியும் பாபா வந்திருக்காங்க। तो बच्चों में ये तो ज्ञान है। குழந்தைகளான உங்களுக்குள்ள இந்த ஞானம் என்றது இருக்குது कि बाबा आया हुआ है। பாபா வந்திருக்காங்கன்னு। और दूसरे धर्म वालों में ये ज्ञान जल्दी बैठता नहीं है। பிறகு மத்த தர்மத்தினர்களுக்குள்ள இந்த ஞானம் அந்த அளவுக்கு சீக்கிரமாக உட்கார்றதில்ல। कि भगवान बाप आया है। பகவான் அப்பா வந்திருக்காங்க என்ற விஷயம்। तुम बच्चों में ये ज्ञान है। குழந்தைகளான உங்களுக்குள்ள இந்த ஞானம் இருக்கு। और बाप ने ये ज्ञान दिया। பிறகு அப்பா தான் இந்த ஞானத்தை கொடுத்திருக்காங்க। अभी डीटी धर्म की स्थापना होती है। இப்போ இந்த தேவதா உலகத்தினோட ஸ்தாபனா ஆகுது। तो बाकी सारे डेविल वर्ड का विनाश हो जाता है। மற்றபடி முழு டெவில் வேர்ல்டினோட விநாசம் ஆயிடுது। इस डेविल वर्ड को कहते हैं शैतानी राज्य। இந்த டெவில் வேர்ல்ட் என்ன இருக்குதோ இதுக்கு சொல்லப்படுகிறது शैतानी ராஜ்யம்। ये बाप बैठ ब्रह्मा द्वारा सब बातें समझाते हैं। இது அப்பா உட்கார்ந்து பிரம்மா மூலமா எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க। ब्रह्मा भी शिव का बच्चा है। பிரம்மாவும் சிவனோட குழந்தையா இருக்காங்க। और विष्णु का भी राज तुमको समझाया। பிறகு விஷ்ணுவினோட ராஜ்யத்தை கூடயும் ரகசியத்தை கூடயும் உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க। कि जो ब्रह्मा है सो ही विष्णु बनते हैं। இப்போ பிரம்மா யார் இருக்காங்களோ அவங்க தான் விஷ்ணு ஆகுறாங்க। विष्णु விஷ்ணு सो फिर 5000 साल के बाद ब्रह्मा बनते हैं। அவங்க 5000 வருஷங்களுக்கு பிறகு பிரம்மா ஆகுறாங்க। विष्णु से ब्रह्मा बनने में விஷ்ணுல இருந்து பிரம்மா ஆகுறதுல 84 जन्म लगते हैं। 84 ஜென்மங்கள் ஆகுது। और ब्रह्मा से विष्णु बनने में 1 जन्म लगता है। பிறகு பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகுறதுக்காக ஒரு ஜென்மம் ஆகுது। अभी तो तुम ये बात समझ गए हो। இப்போ நீங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க। कि अभी हम ब्राह्मण हैं, இப்ப நாம பிராமணர்களாக இருக்கிறோம்। न हम शूद्र हैं நம்ம சூத்ரரும் கிடையாது, और न देवता है। பிறகு தேவதைகளும் இல்ல। देवताओं की जो दुनिया होती है தேவதைகளினோட உலகம் என்ன இருக்குமோ उसमें सब दैवी स्वभाव वाले होते हैं। அதுல எல்லாருமே தெய்வீகமான ஸ்வபாவம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க। कोई भी आसुरी स्वभाव वाला नहीं होता। யாருமே ஆசுரி ஸ்வபாவத்தினர்கள் இருக்க மாட்டாங்க। पावन दुनिया में सब पावन। பாவன உலகத்துல எல்லாருமே பாவன்। और अभी तो पतित दुनिया है। பிறகு இப்போ பதித்த உலகமா இருக்குது। इस पतित दुनिया में सब पतित है। இந்த பதித்த உலகத்துல எல்லாருமே பதித்த। क्या ब्राह्मण भी पतित है? என்ன பிராமணர்கள் கூடயும் பதித்தமாயிருக்காங்களா? ब्राह्मण भी பிராமணர்கள் கூடயும் अभी कोई नहीं कह सकते இப்ப யாருமே சொல்ல முடியாது कि हम पक्के ब्राह्मण बन चुके। நம்ம பக்கா பிராமணர்கள் ஆயிட்டோன்னு யாருமே சொல்ல முடியாது। पक्का ब्राह्मण பக்கா பிராமணன் माना देवता। அப்படின்னா தேவதை।
तो ये बातें और कोई नहीं समझ सकता है। பாபா சொல்றாங்க இந்த விஷயத்தை வேற யாரால கூடயும் புரிஞ்சுக்க முடியாது. किसी मनुष्य से எந்த மனிதர்கள் மூலமா கூடயும் ये ज्ञान नहीं मिल सकता। இந்த ஞானம் கிடைக்க முடியாது. ஞானம்னா जानकारी, இன்ஃபர்மேஷன், தகவல்னு சொல்றாங்க. जानकारी काहे की? இப்போ இன்ஃபர்மேஷன் எந்த விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன்? सच्चाई की, सचखंड की जानकारी। இப்போ சச்சாயி அப்படின்னா உண்மையான கண்டத்தினோட அந்த ஒரு தகவல் भगवान बाप या करके देते, அது பகவான் அப்பா தான் வந்து கொடுக்கறாங்க. शास्त्रों में सतयुग त्रेता की कोई हिस्ट्री नहीं लिखी हुई। சாஸ்திரத்துல சத்யுக திரேதாவினோட ஹிஸ்டரி எதுவுமே எழுதல. लोग समझते हैं सतयुग त्रेता की हिस्ट्री शास्त्रों में। ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சத்யுக திரேதாவினோட ஹிஸ்டரி சாஸ்திரத்துல இருக்குது. भगवान बाप आकर के रहस्य बताते हैं, பகவான் அப்பா வந்து ரகசியத்தை சொல்றாங்க कि सतयुग त्रेता का राज मैं आकर के समझाता हूँ। அந்த ஒரு ரகசியத்தை நான் வந்து புரிய வைக்கிறேன். सतयुग त्रेता की हिस्ट्री मनुष्यों के पास नहीं है। சத்யுக திரேதாவினோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட இல்ல. मनुष्यों के पास तब से हिस्ट्री है மனிதர்கள் கிட்ட எப்போலிருந்து ஹிஸ்டரி இருக்குதுன்னா जब से दूसरे दूसरे धर्म इस सृष्टि पर आए। எப்போலிருந்து மத்த தர்மங்கள் இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்களோ அப்போன்னு சொல்றாங்க. जैसे इब्राहिम, बुद्ध, क्राइस्ट वगैरह। எப்படின்னா இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போல 2500 साल की हिस्ट्री है। 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி இருக்குது. उससे पहले की कोई हिस्ट्री हमारे पास नहीं। அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஹிஸ்டரியும் நம்ம கிட்ட இல்ல. तो स्वर्ग की हिस्ट्री बाप आकर समझाते हैं। அப்போ ஸ்வர்கத்தினோட ஹிஸ்டரி வந்து அப்பா புரிய வைக்கிறாங்க. और नरक की हिस्ट्री मनुष्यों के पास है। பிறகு நரகத்தினோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட இருக்குது. नरक की हिस्ट्री समझाने की दरकार ही नहीं। நரகத்தினோட ஹிஸ்டரி புரிய வைக்கிற அவசியமே இல்ல. हाँ, हिस्ट्री में कुछ गलतियां हो सकती है। ஆமா, ஹிஸ்டரியில சில தவறுகள் ஆயிருக்கலாம். सो बाप आकर के बता देते। அந்த விஷயத்தை அப்பா வந்து சொல்லிடுறாங்க. ये 84 का चक्र अब तुमने समझ लिया। இப்போ இந்த 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. और ये 84 जन्म लेने वाले ब्राह्मण ही बनते हैं। பிறகு இந்த 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடியவங்க பிராமணர்கள் தான் ஆகுறாங்க. मना அப்படின்னா बन सतयुग त्रेता में जन्म लेते हैं, भले सतयुग त्रेताல ஜென்மம் என்றது எடுத்துக்கறாங்க. लेकिन जिन्होंने 84 जन्म नहीं लिए वो पक्के देवताएं नहीं। ஆனா யாரு 84 ஜென்மங்களை எடுத்துக்கலையோ அவங்க பக்கா தேவதை இல்ல. जिन्होंने पूरे 84 जन्म लिए, யாரு முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்திருக்காங்க, वो परमात्मा बाप से सन्मुख बैठ करके पढ़ने वाले ब्राह्मण हैं। அவங்க பரமாத்மா அப்பா இடமிருந்து நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்க கூடியவங்க ஆயிருக்காங்க. दूसरे ब्राह्मण, மத்த பிராமணர்கள் जो कम कला वाले बनते हैं, யாரு கம்மி கலைகள் இருக்க கூடியவங்களா இருப்பாங்க, தேவதைகள், वो बाप से सन्मुख बैठ करके नहीं पढ़ पाते। அவங்க அப்பா இடமிருந்து நேர்முகத்துல உட்கார்ந்து படிக்க மாட்டாங்க. ये नॉलेज देने वाला बाप है। இந்த நாலேஜ கொடுக்க கூடியவங்க அப்பா இருக்காங்க. और बाप के सिवाय ये शिक्षा और कोई दे भी नहीं सकता है। பிறகு அப்பா தவிர யாருமே இந்த கல்வியை சொல்லி கொடுக்க முடியாது. इसमें सारी बुद्धि की बात है। இதுல எல்லாமே புத்தியினோட விஷயமா இருக்குது. क्योंकि बाप बुद्धिमानों की बुद्धि है। ஏன்னா அப்பா புத்திசாலிகளுக்கு புத்தியா இருக்காங்க. जो भी समझाते हैं, ஏதெல்லாம் புரிய வைக்கிறாங்க, बुद्धि संगत बातें समझाते। எப்படின்னா அது புத்தி மூலமா புரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான் புரிய வைக்கிறாங்க. रावण के द्वारा आती है भक्ति। எப்படின்னா
எப்படின்னு நல்லபடியான விஷயங்களை தான் புரிய வைக்கிறாங்க. ராவண்ல இருந்து பக்தி வருது. रावण बुद्धिमान नहीं था क्या? ராவண் புத்திமானாக இருக்கலையா? रावण भी बुद्धिमान तो था, ராவண் கூடயும் புத்திசாலியா தான் இருந்தான். लेकिन अनेक प्रकार की बुद्धि ஆனா நிறைய விதமான புத்தி संगठित होकर के मिक्स हो जाती है, சங்கட்டித ஆகி மிக்ஸ் ஆயிடுது. इसीलिए भक्ति मार्ग कहा जाता है. அதனாலதான் பக்தி மார்க்கம்னு சொல்லப்படுகிறது. जैसे कोई एक रास्ता बताए, दूसरा दूसरा रास्ता बताए. எப்படி ஒருத்தர் ஒரு ரூட்டை காமிச்சாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ரூட்டை காமிச்சாங்க, तीसरा तीसरा रास्ता बताए. மூணாவது பர்சன் மூணாவது ரூட்டை சொன்னாங்க. तो मुझान हो जाएगी ना. அப்போ குழப்பம் ஏற்படுது இல்லையா? यहाँ तो एक बाप है இங்க ஒரு அப்பா இருக்காங்க, और एक ही रास्ता बताते हैं. பிறகு ஒரே ஒரு வழிதான் காமிக்கிறாங்க. और वो बाप बुद्धिमानों की बुद्धि है. பிறகு அந்த அப்பா புத்திசாலிகளுக்கு கூடயும் புத்தியா இருக்காங்க. इसलिए सही रास्ता बताते हैं. அதனாலதான் கரெக்டான வழிய காமிக்கிறாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, अभी और सब तरफ से बुद्धि का योग இப்போ மத்த எல்லார் பக்கத்திலிருந்து புத்தி யோகம் என்ன இருக்குதோ तोड़ दो. அத கட் பண்ணிக்கோங்க. अनेकों तरफ बुद्धि लगाने से बुद्धि बिगड़ती है. நிறைய பேர் இப்போ நிறைய பக்கம் புத்திய வச்சுக்கிறதுனால புத்தி கெட்டு போகுது. और मुझे एक की तरफ बुद्धि लगाने से बुद्धि பிறகு என்ன பக்கம் மட்டும் தான் புத்திய வச்சுக்கிறதுனால புத்தி सुधरती है. அது நல்லதாக ஆயிடும்னு சொல்றாங்க. अब मुझे याद करो. இப்போ என்ன நினைவு செய்யுங்க, तो तुम्हारे विकर्म विनाश हो जाएंगे. அப்போ உங்களோட விபரீத செயல்கள் எல்லாமே விநாசம் ஆயிடும். गृहस्थ व्यवहार में भल रहो. இல்லர் மார்க்கத்துல பலே இருங்க. एम ऑब्जेक्ट तो तुम्हारे सामने खड़ा है. இந்த லட்சியம் என்றது உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்குது. जानते हो कि हम पढ़ करके ये बनेंगे. உங்களுக்கு தெரியும் நம்ம படிச்சு இப்படி ஆகுவோம். और तुम्हारी पढ़ाई संगम युग की है. பிறகு உங்களோட படிப்பு சங்கம் யுகத்தினோட படிப்பா இருக்குது. और कोई युग में ये पढ़ाई नहीं पढ़ाई जाती. வேற எந்த யுகத்துல கூடயும் இந்த படிப்பை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ऐसे नहीं. அப்படி இல்ல. कि त्रेता में राम भगवान आते हैं तो திரேதால ராம் பகவான் வராங்க, पढ़ाई पढ़ाते हैं. அப்போ படிப்பை சொல்லி கொடுக்கறாங்க. द्वापर में कृष्ण भगवान आते हैं तो पढ़ाई पढ़ाते हैं. துவாபர் யுகத்துல கிருஷ்ண பகவான் வராங்க, அப்போ அந்த படிப்பை சொல்லி கொடுக்கறாங்க. ये सब शास्त्रों में मनुष्यों ने झूठी बातें लिखी हुई है. இதெல்லாமே சாஸ்திரத்துல மனிதர்கள் பொய்யான விஷயங்களை எழுதிருக்காங்க. द्वापर में भगवान आवेंगे, துவாபர் யுகத்துல பகவான் வராங்கன்னா दिखाया ना शास्त्रों में कि द्वापर के अंत में भगवान कृष्ण இருக்குது இல்லையா சாஸ்திரத்துல? துவாபர் யுகத்தினோட கடைசி நேரத்துல பகவான் கிருஷ்ணர் हुए. இருந்தாங்க. उन्होंने महाभारत युद्ध कराया. அவங்க மகாபாரத யுத்தத்தை பண்ண வச்சாங்க. फिर दिखाते हैं कलयुग आ गया. பிறகு காமிக்கிறாங்க கலியுகம் வந்துடுச்சு. तो भगवान आवेगा तो पापी कलयुग की स्थापना करेगा क्या? அப்போ பகவான் வராங்கன்னா பாவி கலியுகத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்களா? अरे भगवान तो है ट्रुथ गॉड फादर. பாபா சொல்றாங்க பகவான் என்ன இருக்காங்கன்னா ட்ரூத் காட் ஃபாதர். सच्चा बाप कहा जाता है, सच्चा पातशाह कहा जाता है. உண்மையான அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க, உண்மையான ராஜான்னு சொல்லப்படுகிறாங்க. तो वो आएंगे तो सचखंड की स्थापना करेंगे. அவங்க எப்போ வராங்களோ அப்போ உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனை தான் செய்வாங்க. सत्युग की स्थापना करेंगे या कलयुग की स्थापना करेंगे? சத்யுகத்தினோட ஸ்தாபனைய செய்வாங்களா இல்லன்னா கலியுகத்தினோட ஸ்தாபனைய செய்வாங்களா? तो मैं संगम पर ही आता हूँ. அப்ப நானு சங்கம் யுகத்துல தான் வரேன், और कोई दूसरे युग में வேற எந்த யுகத்திலயும் नहीं आता हूँ. வர மாட்டேன். संगम कलयुग का अंत சங்கமன்னா கலியுகத்தினோட கடைசி நேரம், और सत्युग का. பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பம். अब तुम ना तो इस तरफ के हो இப்போ நீங்க இந்த பக்கமும் இல்ல
और ना ही उस तरफ के हो। பிறகு அந்த பக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. ना डेविल दुनिया के हो, அப்படின்னா பாபா சொல்றாங்க இந்த டெவில் உலகத்தினர்கள் கூடயும் இல்ல நீங்க, और न देवताई दुनिया के हो। பிறகு தேவதாய் உலகத்தினர்கள் கூடயும் நீங்க இல்ல, तुम बीच में हो। நீங்க நடுவுல இருக்கீங்க. क्या? என்ன? जैसे रस्साकसी होती है ना, எப்படி கயிறு விளையாடுறாங்க இல்லையா, तो एक तरफ राम की पाला और दूसरी तरफ ஒரு சைடு ராமன பக்கம் இருப்பாங்க, இன்னொரு சைடு रावण की पाला। ராவண பக்கம் இருப்பாங்க. रस्सा खींचा जाता है அந்த கயிறை இழுக்கப்படுகிறது. तो कभी रावण की पाला में चला जाता, कभी राम की पाला में आ जाता। சில டைம் என்ன ஆகுதுன்னா ராமனோட சைடு வந்துடுது, சில டைம் ராவணனோட சைடு போயிடுது. तो खींचतान चल रही है। அப்போ இந்த இழுக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது. अभी तुम இப்போ நீங்க फिक्स रूप से किसी एक तरफ नहीं हो। ஃபிக்ஸ் ரூபத்துல ஒரு இடத்துல இல்ல. हाँ, ये जानते हो। இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. कि हमारी नैया पार चली जाएगी। நம்மளோட படகு அது கடந்து போயிடும். सत्य की नैया हिलेगी डुलेगी लेकिन डूबेगी नहीं। இந்த உண்மையான படகு என்ன இருக்குதோ அது ஆடும் அசையும், ஆனா மூழ்காது. अब हम पार जाएंगे। இப்ப நாம கடந்து போயிடுவோம். इस पर एक कहानी बनाई हुई है। இத பற்றி ஒரு ஸ்டோரிய கூட உருவாக்கி இருக்காங்க. कोई चल पड़ते हैं, कोई रह जाते हैं। இப்ப சிலர் போயிடுறாங்க, சிலர் இருந்துடுறாங்க. अभी बाप कहते हैं इस ब्रह्मा मुख के द्वारा, சிலர் நடக்கிறாங்க, சிலர் இருந்துடுறாங்க. இப்போ அப்பா பிரம்மா முக மூலமா तुम बच्चों को बैठ करके मैं सुनाता हूँ। குழந்தைகளான உங்களுக்கு உட்கார்ந்து சொல்றேன். इस ब्रह्मा मुख के द्वारा இந்த பிரம்மா முக மூலமா है, எந்த பிரம்மா முக மூலமா? इसके द्वारा सुनाता हूँ। யார் மூலமா சொல்றேன்? सुनने सुनाने का कार्य கேக்குறது சொல்ற வேலை इस दादा लेकर आज ब्रह्मा के द्वारा करता हूँ। இந்த தாதா லேக்கராஜ் பிரம்மா மூலமா சொல்றேன்னு சொல்றாங்க. ये सुनना सुनाना है भक्ति मार्ग का फाउंडेशन। இது கேக்குறது சொல்றது இது பக்தி மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் ஆயிருக்குது. इनके द्वारा இவங்க மூலமா जो सुनाता हूँ ஏதெல்லாம் சொல்றேன் उस बात की गहराई को समझाता नहीं हूँ। அந்த விஷயத்துக்கான ஆழம் என்ன இருக்குதோ ரகசியங்கள் அது புரிய வைக்கிறது இல்ல, सिर्फ सुनाता हूँ। வெறும் சொல்றேன். फिर समझाता किसके द्वारा हूँ? பிறகு புரிய வைக்கிறது யார் மூலமா? है? समझाता हूँ புரிய வைக்கிறது उस रूप के द्वारा அந்த ரூபத்து மூலமா. जो टीचर भी है, बाप भी है और யாரு டீச்சரும் ஆயிருக்காங்க, அப்பாவும் ஆயிருக்காங்க, பிறகு सदगुरु भी। சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. तो ब्रह्मा के द्वारा सिर्फ टेक्स्ट बुक आती है। அப்போ பிரம்மா முக மூலமா வெறும் டெக்ஸ்ட் புக் வருது. टेक्स्ट बुक டெக்ஸ்ட் புக் उसे पढ़ने से अर्थों का पता नहीं चलता। அத படிக்கிறதுனால அர்த்தத்தை பத்தி தெரியறதில்ல, அர்த்தங்களை பற்றி தெரியறதில்ல. स्टूडेंट टेक्स्ट बुक पढ़ता है, ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறாங்க. टीचर जब तक उसका अर्थ न बतावे இப்போ ஸ்டூடெண்ட் டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறாங்க, ஆனா எப்போ வரைக்கும் டீச்சர் அதோட அர்த்தத்தை சொல்ல மாட்டாங்களோ तब तक बात क्लियर नहीं होती। அப்போ வரைக்கும் விஷயங்கள் கிளியர் ஆகிறது இல்ல. तो बाप அப்போ அப்பா ब्रह्मा के द्वारा பிரம்மா மூலமா गीता ज्ञान हमारे सन्मुख रख देते हैं, கீதா ஞானம் நம்மளோட முன்னாடி வச்சிடுறாங்க. जिसे हम सुनते हैं, दूसरों को सुनाते हैं, அத நம்ம கேக்குறோம், மத்தவங்களுக்கு சொல்றோம். लेकिन समझ में न हमारी आता है न दूसरों को समझ में आता है। ஆனா புரிஞ்சுக்கிறது நம்மளால கூட புரிஞ்சுக்க முடியறது இல்ல, மத்தவங்கள மூலமா கூடயும் மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வைக்க முடியறது இல்ல. फिर
फिर बाप टीचर का रूप भी धारण करते हैं। அப்போ அப்பா டீச்சரினோட ரூபத்தை கூடயும் தாரணை செய்யறாங்க। टीचर आकर के बनते हैं, டீச்சரா வந்து ஆகுறாங்க। तो एक एक शब्द की व्याख्या करके बताते हैं। அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கறாங்க। हेजे हेजे करके समझाते हैं। ஒவ்வொரு வார்த்தைக்கு கூடயும் அதை எடுத்து எடுத்து சொல்றாங்க। अब हमारी बुद्धि में बैठता है, அப்போ நம்மளோட புத்தியில உட்காருது। तो कहेंगे टीचर के रूप में मैं समझाता हूँ। அப்போ சொல்றாங்க டீச்சர் ரூபத்துல நான் புரிய வைக்கிறேன்। अब बताओ ये ब्रह्मा कहाँ से आया? இப்போ சொல்லுங்க இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தாங்க? ब्रह्मा तो बड़ी माँ को कहा जाता है। பிரம்மான்னா बड़ी माँ க்கு சொல்லப்படுகிறாங்க। ब्रह्मा பிரம்மா। तो बड़ी माँ कहाँ से आई? அப்போ பெரியம்மா எங்கிருந்து வந்தாங்க? बड़ी माँ तो जरूर बाप से ही आवेगी। बड़ी माँ கண்டிப்பா அப்பா இடமிருந்து தான் வந்தாங்க। प्रजापिता तो जरूर यहाँ इस सृष्टि पर ही चाहिए। பிரஜாபிதா கண்டிப்பாக இந்த சிருஷ்டில தான் இருக்கணும்। माना ब्रह्मा सूक्ष्म वतनवासी बन सकता है, அப்படின்னா பிரம்மா சூக்ஷ்ம வதனவாசி ஆகலாம்। लेकिन ஆனா प्रजापिता सूक्ष्म वतनवासी नहीं बन सकता। क्यों? सूक्ष्म वतनवासी आग முடியாது। ஏன்? क्योंकि बाप की तो जिम्मेवारी होती है। ஏன்னா அப்பாவினோட பொறுப்பா இருக்குது। क्या जिम्मेवारी होती है? என்ன பொறுப்பா இருக்குது? सब बच्चों की जिम्मेवारी होती है। எல்லா குழந்தைகளினோட பொறுப்பா இருக்குது। बाप के ऊपर ये जिम्मेवारी அப்பா மேல இந்த ஒரு பொறுப்பு पड़ी हुई है, இருக்குதுன்னு சொல்றாங்க। बाप அப்பா बच्चों की पालना के लिए, குழந்தைகளோட பாலனை செய்யறதுக்காக, बच्चों को जन्म देने के लिए, குழந்தைகளுக்கு ஜன்மத்தை கொடுக்கறதுக்காக माँ की रचना करता है। அம்மாவை உருவாக்குறாங்க। तो ब्रह्मा की रचना किसके द्वारा हुई? அப்போ பிரம்மாவினோட படைப்புன்றது யார் மூலமா ஆச்சு? बाप के द्वारा। அப்பா மூலமா ஆச்சு। तो मुरली में पूछते हैं, அப்போ முரளில கேக்குறாங்க इस ब्रह्मा का बाप कौन है? இந்த பிரம்மாக்கு அப்பா யாரு? ब्रह्मा के बाप का नाम बताओ। பிரம்மாவோட அப்பாவோட பேரை சொல்லுங்க। तो बेसिक नॉलेज में तो सब मुझ जाते। ब्रह्मा பேசிக் நாலேஜ்ல கூடயும் எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க। का बाप कौन होगा? பிரம்மாவோட அப்பா யாராக இருப்பாங்க? कहेंगे शिव बाबा। சொல்வாங்க சிவ பாபா। अरे शिव तो बिंदु का नाम है। அரே சிவன் பிந்துவோட பேரா இருக்குது। ब्रह्मा तो साकार है। பிரம்மா சாக்காரா இருக்காங்க। बिंदु से साकार कैसे पैदा होगा? பிந்துவிடம் இருந்து எப்படி சாக்கார் ஜன்ம எடுத்துக்க முடியும்? साकार की पैदाइश तो जरूर साकार के द्वारा चाहिए। சாக்காரோட ஜன்மம் கண்டிப்பாக சாக்காரிடம் இருந்து தான் கிடைக்கணும்। तो ये बुद्धि में बैठता नहीं था। अभी அப்போ இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்துட்டு இருக்கல, बुद्धि में बैठता है இப்போ புத்தியில உட்காருது। कि यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जिस व्यक्तित्व के द्वारा எந்த ஒரு பர்சனாலிட்டி மூலமா ज्ञान का बीज डाला गया, ஞானத்தினோட விதைய போடப்பட்டதோ वो हुआ प्रजापिता। அவங்க ஆனாங்க பிரஜாபிதா। जैसे गीता में कहा हम बीज प्रजापिता, எப்படி கீதையில சொல்லிருக்காங்க அகம் பீஜ பிரஜாபிதான்னு சொல்லி। मैं बीज बोने वाला पिता हूँ। நான் விதைய விதைக்க கூடிய அப்பா இருக்கிறேன்। तो ज्ञान का बीज बोता है அப்போ ஞானத்தினோட விதைய விதைக்கிறாங்க पिता, அப்பா। और उस बीज को பிறகு அந்த விதைக்கு जिसने धारण किया पहले पहले, யாரு ஃபர்ஸ்ட் தாரணைய செஞ்சாங்களோ वो माता होता है। அவங்க அம்மா ஆயிட்டாங்க। तो ब्रह्मा मुख द्वारा तुम बच्चों को सुनाता हूँ। அப்போ பிரம்மா முகம் மூலமா குழந்தைகளான உங்களுக்கு சொல்றேன், ये ब्रह्मा कहाँ से आया? இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தாங்க? प्रजापिता तो जरूर यहाँ चाहिए। பிரஜாபிதா கண்டிப்பாக இங்க வேணும்। मैं इनको अडॉप्ट करता हूँ।
நான் இவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறேன். किनको? யார? ब्रह्मा को अडॉप्ट करता हूँ. பிரம்மாவை அடாப்ட் பண்ணிக்கிறேன். तुम भी ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण हो. நீங்க கூடயும் பிரம்மா முகவம்சவழி பிராமணர்களா இருக்கீங்க. जो कलयुग में, கலியுகத்துல, अभी अंत में இப்போ கடைசி நேரத்துல ब्राह्मण बनते हैं, பிராமணர்கள் ஆகுறாங்க. वो ही फिर सतयुग में जाएंगे. அவங்க தான் பிறகு சத்யுகத்துக்கு போகுவாங்க. तुम ही पहले पहले बाप से अलग होकर के पार्ट बजाने आए हो. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்பா இடமிருந்து தனியாக ஆகி பார்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. தனியாகி திரும்பி நீங்க தான் வந்து பாட்டை செய்றீங்க. क्या मतलब हुआ? என்ன அர்த்தமா இருக்குது? माने यज्ञ के आदि में அப்படி என்ன யக்ஞத்தினோட ஆரம்பத்துல राम बाप था, ராம் பாப் இருந்தாங்க. और तुम बच्चे भी थे. பிறகு குழந்தைகளான நீங்களும் இருந்தீங்க. कौन बिछुड़ा पहले? யாரு ஃபர்ஸ்ட் தனி ஆயிட்டாங்க? அப்படி என்ன செப்பரேட் ஆனாங்க? यज्ञ में और तो दीदी दादी दादाएं यज्ञ के आदि से ही अभी भी बैठे हुए हैं. இப்போ யக்ஞத்துல மத்த தீதி தாதிகள் அவங்க எல்லாம் இப்பவும் இருக்காங்க. उनके बिछोड़ने की बात नहीं है. அவங்க தனி ஆகிற விஷயம் இல்ல, பிரிச்சு போகிற விஷயம் இல்ல, பிரிஞ்சு போகிற விஷயம் இல்ல. तुम बच्चे पहले बिछोड़ते हो. குழந்தைகளான நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு போகிறீங்க. और लंबे काल तक बिछुड़े हुए रहे. பிறகு பாபா சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நீண்ட கால வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருந்தீங்க. सुंदर मेला कर दिया. அழகான சந்திப்பு ஏற்பட்டது. जब सदगुरु मिला दलाल. எப்போ சத்குரு ஒரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்களோ அப்போ. आत्मा परमात्मा अलग रहे बहुकाल. ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்க. तो तुम आत्मा हो. அப்போ நீங்க ஆத்மாக்களா இருக்கீங்க. पूरे पूरे पक्के 84 जन्म लेने वाली. முழுமையாக பக்கா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க. और जो दूसरे हैं ब्राह्मण, மத்த யாரெல்லாம் இருக்காங்களோ பிராமணர்கள், जो सिर्फ बेसिक नॉलेज तक रह जाते हैं, யாரு வெறும் பேசிக் நாலேஜ மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, पूरी एडवांस नॉलेज ईश्वरीय नॉलेज नहीं ले पाते. முழுமையாக அட்வான்ஸ் நாலேஜ் அப்படின்னா ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்கிறது இல்ல. वो आत्मा का ज्ञान भी नहीं ले पाते. அவங்க ஆத்மாவினோட ஞானத்தை கூடயும் எடுத்துக்க முடியாது. और आत्मिक स्थिति में पक्के स्थिति भी नहीं हो पाते. பிறகு ஆத்மிக ஸ்டேஜ்ல பக்கா நிலைக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. इसलिए वो पक्की आत्मा नहीं है. आत्मा न होने के कारण அதனாலதான் அவங்க பக்கா ஆத்மா இல்ல. ஆத்மா இல்லாத காரணத்தினால उनको 84 जन्म का वर्षा भी नहीं मिलता. அவங்களுக்கு 84 ஜென்மங்களினோட சொத்து கூடயும் கிடைக்கிறது இல்ல. तो तुम यज्ञ में आदि में सबसे पहले बिछुड़े थे. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிங்க. और लंबे समय तक बिछुड़े हुए रहे. பிறகு ரொம்ப நீண்ட கால வரைக்கும் நீங்க பிரிஞ்சிருந்தீங்க. अभी तुम सिकिल दे बच्चे हो बाप के. இப்ப நீங்க அப்பாவினோட சிக்கிலதே குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப செல்ல குழந்தைகள். कोई बच्चा बिछुड़ जाता है बहुत दिनों के बाद. இப்போ ஒரு குழந்தை எங்கேயோ பிரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு பிறகு माँ बाप से मिलता है तो माँ बाप बड़े सिक से मिलते हैं, बड़े प्यार से मिलते हैं. அப்போ அப்பா அம்மா எப்படி சந்திப்பாங்கன்னா ரொம்ப அன்பாக சந்திப்பாங்க. तो ये बाप भी कहते हैं அப்போ இந்த அப்பாவும் சொல்றாங்க, कि तुम ही हमसे सबसे पहले बिछुड़े थे.
நீங்க தான் என்னிடம் இருந்து எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் பிரிஞ்சிருந்தீங்க यज्ञ के आदि में। யக்னத்தினோட ஆரம்பத்துல क्या என்ன 5000 साल पहले बिछुड़ने की बात नहीं है। 5000 வருஷம் முன்னாடி பிரிஞ்சு போகிற விஷயம் இல்ல शिव ज्योति बिंदु से बिछुड़ने की बात नहीं है। சிவ ஜோதி பிந்து இருக்காங்க இல்லையா அவங்களிடமிருந்து தனியாகிற விஷயம் இல்ல தூரமாகிற விஷயம் இல்ல शिव ज्योति बिंदु से मिलना சிவ் ஜோதி பிந்து கூட சந்திக்கிறது और शिव ज्योति बिंदु से बिछुड़ना பிறகு சிவ ஜோதி பிந்து கூட தூரமாகிறது ये कोई मतलब नहीं होता है। இது ஒண்ணு விஷயம் கிடையாது இது मिलना और बिछुड़ना साकार में होता है। சந்திக்கிறது பிறகு தூரமாகிறது இது சாக்காரத்துல நடக்குமா यह निराकार की बात है। இல்லன்னா நிராகாரனோட விஷயமா இருக்குதா साकार की बात है। சாக்காரனோட விஷயமா இருக்குது तो यज्ञ के आदि में तुम बच्चे बिछुड़े थे। அப்போ யக்னத்தினோட ஆரம்பத்துல குழந்தைகளான நீங்க பிரிஞ்சிருந்தீங்க और बहुत लंबे समय के बाद பிறகு ரொம்ப நீண்ட கால வரைக்கும் अब तुम बच्चे आकर के फिर मिले। ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு குழந்தைகளான நீங்க இப்போ வந்து சந்திச்சிருக்கீங்க पहले भी तुम थे बाप के साथ। முன்னாடி கூடயும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க यज्ञ के आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல जब विनाश ज्वाला प्रज्वलित हुई எப்போ விநாசத்தினோட அந்த ஒரு நெருப்பு வெளிப்பட்டதோ तो ब्रह्मा की रहबरी में सब धर्म की आत्माएं पलती रही। இப்போ பிரம்மாவினோட கஸ்டடியில எல்லா தர்மத்தினோட ஆத்மாக்கள் பாலனைய எடுத்துட்டு இருந்தாங்க और तुम राम बाप के साथ अलग हो गए। பிறகு நீங்க ராம் பாப்க்கு கூட தனி ஆயிட்டீங்க सूर्यवंशी बच्चे तुम हो। சூரியவம்சி குழந்தைகள் நீங்க ஆயிருக்கீங்க तुम रूहानी बच्चे हो। நீங்க ஆன்மீக குழந்தைகள் ஆயிருக்கீங்க रूहानियत की स्टेज को धारण करने वाले ஆன்மீக ஸ்டேஜ தாரண செய்யக்கூடியவங்க ஆயிருக்கீங்க और दूसरे धर्म की आत्माएं न पूरी रूहानियत की स्टेज को धारण करती है மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் முழுமையாக அந்த ஆன்மீக ஸ்டேஜ தாரண கூடயும் செய்யறது கிடையாது और न वो पक्का देवता बन पाती है, न 84 जन्म ले पाती है, न பிறகு அவங்க பக்கா தேவதை ஆகிறது இல்ல 84 ஜென்மங்கள் எடுத்துக்க முடியாது ऑलराउंड पार्ट बजाती है। பிறகு ஆல்ரவுண்ட் பார்ட்ட கூடயும் செய்யாதுன்னு சொல்றாங்க तुमने ऑलराउंड पार्ट बजाया நீங்க ஆல்ரவுண்ட் பார்ட்ட செஞ்சிருக்கீங்க तो तुम रूहानी बच्चों को बाप आकर पढ़ाते हैं। இப்போ ஆன்மீக குழந்தைகளா இருக்கிற உங்களுக்கு அப்பா வந்து படிக்க வைக்கிறாங்க उन दूसरे धर्म के बच्चों को बाप அந்த மத்த தர்மத்தினோட குழந்தைகளுக்கு அப்பா पढ़ाते नहीं है, इसलिए படிக்க வைக்கிறது இல்ல वो कम पढ़ाई पढ़ते हैं அதனாலதான் அவங்க கம்மி படிப்பை படிக்கிறாங்க तो दूसरे धर्म में कन्वर्ट हो जाते हैं। மத்த தர்மத்துக்கு அவங்க கன்வெர்ட் ஆயிடுறாங்க कच्चे ब्राह्मण बनते हैं அரகுறையான பிராமணர்கள் ஆகுறாங்க तो वो पक्के सूर्यवंशी ब्राह्मण। நீங்க பக்கா சூரியவம்சி பிராமணர்கள் ஆயிருக்கீங்க तो तुम ही पहले पहले बाप से अलग होकर पार्ट बजाने आए हो। நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்பா இடம் இருந்து தனியாக வந்து பார்ட் செய்யறதுக்காக வந்திருக்கீங்க तुम्हारे में भी உங்களுக்குள்ளேயும் सबके लिए नहीं कहेंगे, எல்லாருக்காக சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாது कहेंगे कि नंबर वार। சொல்வாங்க நம்பர் வார் ये भी मालूम पड़ जाएगा இது கூடயும் தெரிஞ்சு कि போயிடும். कौन कौन पूरे 84 जन्म लेते हैं। யார் எல்லாமே கம்ப்ளீட்டாக 84 ஜென்மங்களை எடுத்துக்குவாங்க अभी पढ़ाई तो चल रही है। இப்போ படிப்புன்றது போயிட்டு இருக்குது जो पूरे 84 जन्म लेने वाले होते हैं वो पक्की आत्मिक स्टेज धारण कर लेते हैं। யாரு முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க இருக்காங்க அவங்க பக்கா ஆத்மீக ஸ்டேஜ தாரண பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க लक्ष्मी नारायण की तो गारंटी है। இந்த லக்ஷ்மி நாராயணரோட கேரண்டி இருக்குது किस बात की?
எந்த விஷயத்துல कि ये तो पूरे 84 जन्म लेंगे ही लेंगे। இவங்க முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு தான் தீருவாங்க. बाकी மற்றபடி और धर्म वाले होंगे, மத்த தர்மத்தினர்கள் யார் இருப்பாங்க, और धर्म में कन्वर्ट होने वाले देवता बनेंगे। மத்த தர்மத்துல கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க யாரு தேவதைகள் ஆகுறாங்க, कच्चे देवता बनेंगे, कम कला के देवता बनेंगे। அறகுறையான தேவதைகள் ஆகுவாங்க, கம்மி கலைகள் இருக்கக்கூடிய தேவதைகள் ஆகுவாங்க. वो पूरे 84 जन्म लेने वाले அவங்க முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்களாக नहीं बनेंगे। ஆக மாட்டாங்க. जिस ब्रह्मा की रहबरी में पलने वाले जो ब्राह्मण हैं, எந்த பிரம்மாவினோட கஸ்டடியில பாலனை எடுத்துக்க கூடிய பிராமணர்கள் இருக்காங்க, वो 84 जन्म नहीं ले पाते। அவங்க 84 ஜென்மங்களை எடுத்துக்க முடியறதில்ல அவங்களால. क्यों नहीं ले पाते? ஏன் எடுத்துக்க முடியறதில்ல? क्योंकि जिस ब्रह्मा की रहबरी में पले थे, ஏன்னா எந்த பிரம்மாவினோட கஸ்டடியில அவங்க பாலனை எடுத்துக்கிட்டாங்களோ, இப்ப பாலனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, वो ब्रह्मा ही அந்த பிரம்மா தான் पूरा ऑलराउंड पार्ट नहीं बजा पाता। முழுமையா ஆல்ரவுண்ட் பாட்டை செய்ய முடியறதில்ல. उसके भी அவங்களது கூடயும் 5000 वर्ष के ड्रामा में से 5000 வருஷத்தினோட டிராமால 50 वर्ष कम हो जाते हैं। 50 வருஷங்கள் குறைஞ்சிடுது. तो उसका संग का रंग लेने वालों के भी அப்போ அவங்களோட சங்கத்தினோட சாயம் யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்களது கூடயும் और ही ज्यादा कम हो जाएंगे। இன்னும் அதிகம் கம்மி ஆயிடுது. तो लक्ष्मी नारायण की गारंटी है அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, லக்ஷ்மி நாராயணனோட கேரண்டி இருக்குது, कि ये जितने सुंदर बनते हैं उतना दुनिया में कोई सुंदर नहीं बनता। பாபா சொல்றாங்க, இவங்க எந்த அளவுக்கு அழகாக ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு யாருமே அழகானவங்களாக ஆக மாட்டாங்க. इनके लिए गायन है श्याम सुंदर। இவங்களுக்காக மகிமை இருக்குது ஷியாம் சுந்தர். அப்படின்னா கருப்பு பிறகு வெள்ளையானவங்கன்னு. क्या யாருக்காக என்ன? ये जितने काले बनते हैं, जगन्नाथ के मंदिर में चेहरा कैसा दिखाया जाता है? இவங்க எந்த அளவுக்கு கருப்பு ஆகுறாங்களோ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஜெகநாத் கோயில்ல முகத்தை எப்படி காமிக்கிறாங்க? काला चेहरा दिखाया जाता है। கருப்பான முகத்தை காமிக்கப்படுகிறது. ये जितने काले बनते हैं उतना कोई धर्म पिता इतना तामसी नहीं बनता। இவங்க எந்த அளவுக்கு கருப்பு ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு எந்த தர்ம பிதா கூடயும் தாமசி ஆகிறது இல்ல. और ये जितने सुंदर बनते हैं, பிறகு இவங்க எந்த அளவுக்கு அழகானவங்களாக ஆகுறாங்க इतना कोई भी धर्म पिता सुंदर नहीं बनता। அந்த அளவுக்கு எந்த தர்ம பிதா கூடயும் அழகாக ஆகிறது கிடையாது. और एक ही जन्म में, பிறகு ஒரே ஜென்மத்துல एक ही जन्म में अति काले और ஒரே ஜென்மத்துல ரொம்ப கருப்பு, एक ही जन्म में பிறகு ஒரு ஜென்மத்திலேயே अति गोरे, ரொம்ப அழகு. तो नाम पड़ता है श्याम सुंदर। பாபா சொல்றாங்க, அப்போ பேர் வருது ஷியாம் சுந்தர். श्याम सुंदर एक का नाम है ஷியாம் சுந்தர்னா ஒருத்தரோட பேரா या दो के नाम है? இல்லன்னா ரெண்டு பேரோட பேரா இருக்குதா? एक का नाम है श्याम सुंदर। ஒருத்தரோட பேரா இருக்குது ஷியாம் சுந்தர். वो तथाकथित ब्राह्मण ये समझ लेते हैं அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் இப்படி நினைச்சுக்கிறாங்க, कि दादा लेखराज ब्रह्मा के रूप में जो पाठ बजाया தாதா லேக்கராஜ் பிரம்மா ரூபத்துல என்ன பாட்டை செஞ்சாங்க वो श्याम पाठ है। அது ஷியாம் பாட்டா இருக்குது. और सतयुग में जाकर के जो कृष्ण के रूप में जन्म लेगा, பிறகு சத்யுகத்துல போய் யாரு கிருஷ்ணரோட ரூபத்துல ஜன்ம எடுத்துக்குவாங்க, वो पर्सनालिटी सुंदर होगी। அந்த பர்சனாலிட்டி அழகான பர்சனாலிட்டியாக இருக்கும். तो दो व्यक्तियों का नाम हो गया, அப்போ இரண்டு பர்சனாலிட்டினோட பேச்சாயிடுச்சா, दो पर्सनालिटी का नाम हो गया, இரண்டு பர்சனாலிட்டினோட பேச்சாயிடுச்சா, या एक व्यक्ति का नाम हुआ இல்லன்னா ஒரு பர்சனோட பேச்சாச்சா? तो दो पर्सनालिटी हो गई। तो वो அது என்ன ஆயிடுச்சுன்னா இரண்டு பர்சனாலிட்டிகள் ஆயிடுச்சு. बात जमती नहीं है। அப்போ இங்க இந்த விஷயம் சூட் ஆகுறது இல்ல. बाप कहते हैं
அப்பா சொல்றாங்க, ये श्याम सुंदर टाइटल तुम बच्चों का नंबरवार है। இந்த ஷியாம் சுந்தரினோட டைட்டில் குழந்தைகளான உங்களோடது எப்படின்னா நம்பர்வாராக இருக்குது. तुम बच्चे भी श्याम बनते हो, குழந்தைகளான நீங்க கூடயும் ஷியாம் ஆகுறீங்க. तुम बच्चे ही பிறகு குழந்தைகளான நீங்க தான் सुंदर बनते हो। அழகாக ஆகுறீங்க. देवी देवताएं सुंदर थे, தேவி தேவதைகள் அழகாக இருந்தாங்க. सांवरे से सुंदर बनते हैं, இப்போ கருப்பில் இருந்து வெள்ளை அப்படின்னா அழகாகிறாங்க. गाँव के छोरे से बदल करके கிராமத்தினோட சிறிவன் இதிலிருந்து மாறி सुंदर बन जाते हैं। கிராமத்தினோட சிறியவன் இவங்களிலிருந்து மாறி சுந்தராகிறாங்க, அழகாகிறாங்க. मना அப்படி என்ன, जब काले होते हैं எப்போ கருப்பாக இருப்பாங்களோ तो गाँव में जाकर जन्म लेते हैं। அப்போ கிராமத்துல போய் ஜென்ம எடுத்துக்கிறாங்க. गाँव का छोरा கிராமத்தின் சிறியவன் माना कुछ पढ़ा लिखा नहीं है ज्यादा, அப்படி என்ன அதிக படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்ல, படிக்கல அதிகமா. गंवार है। அப்படி என்ன ஒண்ணுமே படிக்காதவங்க. इस समय सब छोरे और छोरियां, இந்த நேரத்துல எல்லாருமே சோரே சோரியா இருக்கீங்க. माना அப்படி என்ன, दिव्य गुणों की धारणा कोई के अंदर அப்படி என்ன யாருக்குள்ளயும் தெய்வீக குணமோட அந்த தாரணை என்ன இருக்குதோ அது नहीं है। இல்லன்னு சொல்றாங்க. சோரே சோரியான் அப்படி சொன்னா, சோரான்னு சொன்னா பையனுக்கு சொல்வாங்க, சோரியான்னு சொன்னா பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு சொல்வாங்க. रावण की पढ़ाई पढ़ी हुई है இப்போ ராவணனோட படிப்பை படிச்சிருக்கீங்க, तो सब छोरे छोरियां हो गए। அப்போ எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா சோரே சோரியாகள் ஆயிட்டாங்க. अभी बाप आकर के तुमको सुंदर बनाते हैं। இப்போ அப்பா வந்து உங்களை அழகாக ஆக்குறாங்க. ये बेहद की बातें हैं। இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. बाप आते हैं तो रूप बसंत की जोड़ी बनाते हैं। அப்பா எப்போ வராங்களோ அப்போ ரூப் பிறகு வசந்தினோட ஜோடிய ரெடி செய்றாங்க. रूप माना याद में जब गहरी याद होती है, ரூபன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, நினைவுல எப்போ ஆழமான நினைவு என்றது இருக்குமோ तो चेहरे चमक जाते हैं, आंखों में रूहानियत आ जाती है। அப்போ முகம் என்ன ஆயிடுதுன்னா ஷைனிங் வந்துடுது, கண்கள்ல ஆன்மீக தன்மை என்றது வந்துடும், தென்படும். तो जब परिपक्व स्टेज अंत में सब बच्चों की बनेगी तो सब बच्चे रूपवान बन जाएंगे। எப்போ பரிபக்வ ஸ்டேஜ் கடைசியில குழந்தைகளது எப்போ ஆயிடுமோ அப்போ எல்லா குழந்தைகள் அழகாக ஆயிடுவீங்க. ऐसे ही बसंत, அதே மாதிரிதான் பசந்த். ज्ञान जब धारण हो जाता है तो दिव्य गुणों की खुशबू भी धारण होती है। ஞானம் எப்போ தாரணம் ஆயிடுதோ அப்போ தெய்வீகமான அந்த சுகந்தம் நல்ல வாசனை கூடயும் தாரணம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. दिव्य शक्तियां भी अंदर समा जाती है। தெய்வீகமான சக்திகள் கூடயும் உள்ள என்ன ஆயிடுதுன்னா ஒன்றிடுது. उसको कहते हैं बसंत। जैसे बसंत ऋतु में चारों तरफ खुशबू ही खुशबू होती है। எப்படி வசந்த ऋतुல என்ன ஆகுதுன்னா நாலா பக்கம் வெறும் சுகந்தம் தான் இருக்கும், நல்ல வாசனை தான் இருக்கும். चारों ओर फूल खिलने लगते हैं। நாலா பக்கம் பூக்கள் மலரும். ऐसे ही तुम बच्चे அதே மாதிரி தான் குழந்தைகளான நீங்க बसंत के माफिक வசந்த் போல நீங்க दिव्य गुणों की खुशबू தெய்வீகமான அந்த ஒரு நல்ல வாசனை फैलाने लग पड़ते हो। பரவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. तो देखो कितनी बेहद की बातें हैं। அப்போ பாருங்க எந்த அளவுக்கு எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. इनको कोई जानते नहीं है। இத பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. कितनी अच्छी अच्छी समझानी दी जाती है। எந்த அளவுக்கு நல்லபடியாக புரிய வைக்கப்படுகிறது. हर एक के लिए सर्जन तो यहाँ एक ही है। ஒவ்வொருத்தருக்காக சர்ஜன் இங்க ஒருத்தர் தான். और ये सर्जन
பிறகு இந்த சர்ஜன் अविनाशी सर्जन है। அவினாஷி சர்ஜன் ஆயிருக்காங்க। आत्मा ही तमो प्रधान बनती है। ஆத்மா தான் தமோ பிரதான் ஆகுது। उनको फिर सतो प्रधान बनना है। அவங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா சத்தோ பிரதான ஆகுவாங்க। इसके लिए युक्ति बताई जाती है। இதுக்காக யுக்திய சொல்லப்படுகிறது। कि मुझ बाप को याद करो, அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க, अपन को आत्मा समझो, தன்னை ஆத்மா நினைச்சுக்கோங்க। आत्मिक स्थिति में रहेंगे ஆத்மிக ஸ்திதியில இருந்தீங்கன்னா तो बाप याद आवेगा। அப்பா அப்பாவோட நினைவு வரும்னு சொல்றாங்க। देवान की स्थिति में रहेंगे தேக அபிமானத்தினோட ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா तो जरूर रावण और रावण संप्रदाय याद आते रहे। அப்போ கண்டிப்பா ராவன் பிறகு ராவண சம்பிரதாயத்தினர்கள் நினைவு வருவாங்க। इसलिए அதனால बहुत प्रैक्टिस करनी है। ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும்। क्या? என்ன? कि मैं ज्योति बिंदु, நான் ஜோதி பிந்து आत्मा हूँ। ஆத்மா இருக்கேன்। बाप कहते हैं मुझे याद करने से तुम सतो प्रधान बन जाओगे। அப்பா சொல்றாங்க நீங்க என்ன நினைவு செய்யறதுனால நீங்க சத்தோ பிரதானமாக ஆயிடுவீங்க। जितना याद करेंगे उतना सहज तुम्हारा எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு சகஜமாக உங்களோட खाद निकलता जाएगा। உங்களோட கலப்படம் என்ன இருக்குது அது போய்டும் சொல்றாங்க। काहे का खाद निकलता जाएगा? எந்த விஷயத்துக்கான கலப்படம் போய்டும்? पाप कर्मों का जो खाद पड़ा हुआ है आत्मा में, பாவ கர்மங்களினோட அந்த ஒரு கலப்படம் என்ன இருக்குதோ ஆத்மாக்குள்ள, और धर्म वालों के संग के रंग में आने से மத்த தர்மத்தினர்களினோட சாங்கத்தினோட சாயத்துல வர்றதுனால कचरा पड़ गया है। அந்த அழுக்கு என்றது ஏற்பட்டிருக்குது। वो कचरा निकल जाएगा। அந்த ஒரு அழுக்கு போய்டும் சொல்றாங்க। कैसे निकलेगा? எப்படி போகும்? याद माने योग अग्नि। யாதுனா யோக அக்னி। जैसे सोने को எப்படி अग्नि में डालते हैं தங்கத்தை என்ன செய்வாங்கன்னா தீல போடுவாங்க। तो उसमें तांबा अलग हो जाता है, चांदी अलग हो जाती है। அதிலிருந்து தாம்பரம் செப்பரேட் ஆயிடுது, வெள்ளி செப்பரேட் ஆயிடுது। जो मिक्सचरिटी करते हैं सोने में, இப்போ யாரு மிக்ஸ்சரிட்டி பண்றாங்களோ தங்கத்துல दूसरे मेटल की, மத்த மெட்டல்ஸ் वो मेटल अलग हो जाता है। மத்த மெட்டல்ஸ் என்ன மிக்ஸ் பண்றாங்களோ அந்த மெட்டல்ஸ் தனி ஆயிடும், செப்பரேட் ஆயிடும்। तो ऐसे ही அதே மாதிரி தான் तुम जितना बाप को याद करेंगे, நீங்க எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு செய்வீங்களோ तुम्हारे अंदर से काम क्रोध लोभ मोह अहंकार की खाद உங்களுக்குள்ள காம குரோத லோப மோக அகங்காரத்தினோட கலப்படம் निकलती जाएगी। அது செப்பரேட் ஆயிட்டே போகும்னு சொல்றாங்க। ये खाद किससे आई है? இந்த ஒரு கலப்படம் என்றது எதிலிருந்து வந்திருக்குது? रावण संप्रदाय से आई। ராவண் சம்பிரதாயத்திலிருந்து வந்திருக்குது। संप्रदाय कब से आया? ராவண் சம்பிரதாயம் எப்போலிருந்து வந்திருக்குது? द्वापर युग से आया। துவாபர் யுகத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க। जब से द्वैतवादी धर्म आए எப்போலிருந்து இரட்டைவாதி தர்மம் வந்திருக்குது? तब से ये रावण आया। அப்போலிருந்து இந்த ராவணன் வந்தான்। तो ये रावण की जो धारणाएं हैं, அப்போ ராவணனோட இந்த தாரணை என்ன இருக்குது? जो हमारे अंदर घुल मिल चुकी है, இந்த ராவணனோட தாரணங்கள் என்ன நமக்குள்ள அப்படியே கலந்து போயிருக்குது। हम उनको नष्ट करने के लिए अगर आबद्ध हैं, இப்போ ஒருவேளை அதை நஷ்ட பண்ணிக்கிறதுக்காக நாங்க ஒருவேளை ரெடியாக இருக்கிறோம்னா, तो ये पक्की बात है, हमें ஒருவேளை ரெடி ஆயிட்டோம்னா அப்போ இந்த விஷயம் பக்கா இருக்குது। एक बाप को ही याद करना पड़ेगा। அப்போ என்ன செய்யணும்னா ஒரு அப்பாவை தான் நினைவு செய்யணும்। एक के अलावा अगर कोई दूसरा याद आता रहा, ஒருத்தர் தவிர மத்தவங்களோட நினைவு வந்துட்டே இருந்ததுன்னா तो खाद निकलने की गारंटी அப்போ கலப்படம் போகிற கேரண்டி नहीं। இல்லன்னு சொல்றாங்க। तो देखो आग ठंडी होगी, அப்போ பாருங்க நெருப்பு எப்போ அணைஞ்சு போயிடுதோ, கூல் ஆயிடுதோ, तो अलाय नहीं निकलेगी।
அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க அந்த கலப்படம் என்றது போகாது. क्या सोना जब ज्यादा अग्नि में तपाया जाता है, இப்போ அந்த தங்கத்தை எப்போ அதிகம் இதுல அந்த ஒரு நெருப்புல போடப்படுகிறதோ அப்படின்னா ஹெவியான ரொம்ப தீவிரமான நெருப்புல எப்போ போடப்படுகிறதோ தங்கத்தை तीव्र अग्नि में तपाया जाता है, தீவிரமான அக்னியில தீல அந்த கோல்ட மெல்ட் பண்ணோம்னா तभी उसकी खाद निकलती है। அப்போதான் அதோட கலப்படம் என்றது போகும்னு சொல்றாங்க, செப்பரேட் ஆயிடும். नहीं तो खाद இல்லன்னா கலப்படம் என்றது नहीं निकलती। तो போகாது. हमारी भी योगाग्नि जब बहुत तीखी होगी, உங்களோட யோகாக்னி கூடயும் எப்போ ரொம்ப தீவிரமாக ஆயிடுமோ तब तुम्हारे पाप कर्म भस्म होंगे। அப்போ உங்களோட பாவ செயல்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். इसका मतलब இதுக்கு அர்த்தம் என்னன்னா अभी हमारे पाप कर्म बढ़ रहे हैं या घट रहे हैं? இப்போ நம்மளோட பாவ கர்மங்கள் அதிகமாயிட்டு இருக்குதா இல்லன்னா கம்மி ஆயிட்டு இருக்குதா? बढ़ रहे हैं। அதிகமாயிட்டு இருக்குது. क्यों बढ़ रहे हैं? ஏன் அதிகமாயிட்டு இருக்குது? क्योंकि अभी भी हम ஏன்னா இப்போவும் நாம रावण संप्रदाय की दुनिया के बीच में रहते हैं। ராவண சம்பிரதாயத்தினோட உலகம் என்ன இருக்குதோ அவங்களுக்கு நடுவுல தான் இருக்கிறோம். जब तक ऐसी दुनिया के बीच में रहते हैं, எப்போ வரைக்கும் அப்படிப்பட்ட உலகத்துக்கு நடுவுல இருப்போமோ तब तक हमारी अलाय बढ़ती जा रही है। அப்போ வரைக்கும் நம்மளோட கலப்படம் என்றது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. पहले एक गुनी बढ़ती थी जब ज्ञान नहीं दिया था। ஃபர்ஸ்ட் ஒரு மடங்கு ஆயிட்டு இருந்தது, அதிகமாயிட்டு இருந்தது எப்போ ஞானம் இருக்கலையோ அப்போ. और अभी பிறகு இப்போ अभी ईश्वरीय ज्ञान ले लिया है, இப்போ ஈஸ்வரிய ஞானத்தை எடுத்துக்கிட்டோம். तो ईश्वर बाप कहते हैं अभी 100 गुना बोझ चढ़ता है। அப்போ ஈஸ்வர் அப்பா சொல்றாங்க இப்போ 100 மடங்கு போஜம் ஏறுது अगर श्रीमत के बरखिलाफ काम करते हैं। ஒருவேளை ஸ்ரீமத்துக்கு விபரீதமான வேலைகளை செஞ்சீங்கன்னா तो 100 गुना बोझ चढ़ता है, இப்போ 100 மடங்கு சுமை என்றது எப்போ ஏறுமோ तो अलाय बढ़ रही है कि घट रही है? அப்போ கலப்படம் என்றது அதிகமாயிட்டு இருக்குதா இல்லன்னா கம்மி ஆயிட்டு இருக்குதா? बढ़ रही है। அதிகமாயிட்டு இருக்குது. फिर क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? कैसे याद करें? எப்படி நினைவு செய்யறது? दूसरों के संग के रंग में आते हैं तो दूसरे आने लग पड़ते हैं। மத்தவங்களோட சாங்கத்தினோட சாயத்துல வந்தோம்னா மத்தவங்களோட நினைவு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். फिर याद कैसे करें? அப்போ நினைவு எப்படி செய்யறது? चलते फिरते उठते बैठते चल நடக்கிறப்போ வாக்கிங் பண்றப்போ உட்கார்றப்போ எஞ்சிக்கிறப்போனா चलते फिरते उठते बैठते ही तो दूसरों का संग का रंग लग जाता है। இப்போ வாக்கிங் பண்றப்போ உட்கார்றப்போ எஞ்சிக்கிறப்போ தானே மத்தவங்களோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது. जंगल में कहीं एक जगह जाके बैठे हैं இப்போ காடுல போய் ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து तो हो सकता है न भी लगे। உட்கார்ந்து செஞ்சோம்னா இப்படியோ ஆகலாம், அப்படின்னா சாங்கத்தினோட சாயம் ஏற்படாமையும் இருக்கலாம். अच्छा ठीक है, आत्मा तो समझते हैं 70 साल हो गए। சரி, ஆத்மா நினைச்சுக்கிறீங்க 70 வருஷங்கள் ஆயிடுச்சு. आत्मा समझते समझते ஆத்மா நினைச்சுக்கிட்டு ब्रह्मा के द्वारा जब तक पाठ चला, பிரம்மா மூலமா எப்போ வரைக்கும் பாட்டு போச்சோ तब तक बाप का पक्का स्वरूप बुद्धि में नहीं था। அப்போ வரைக்கும் அப்பாவினோட ஸ்வரூபம் புத்தியில இருக்கல. अभी तो बाप का स्वरूप भी पक्का बुद्धि में बैठा हुआ है। இப்போ அப்பாவினோட ஸ்வரூபம் தான் பக்கா புத்தியில உட்கார்ந்து இருக்குது. तो भी याद क्यों नहीं रहती? அப்போ ஏன் நினைவு இருக்கிறது இல்ல? याद टिकती क्यों नहीं है? ஏன் நினைவு நிலைக்கிறது இல்லன்னு கேக்குறாங்க. श्रीमत पर யாரோ சொல்றாங்க ஸ்ரீமத் அனுசாரமாக நடக்கிறது இல்ல. ஸ்ரீமத் அனுசாரமாகனா श्री माना श्रेष्ठ थे, श्रेष्ठ को पहचाना नहीं है क्या? ஸ்ரீ அண்ணா உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை தெரிஞ்சுக்கலையா? श्रेष्ठ थे, श्रेष्ठ को पहचान लिया இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க, तो मत पर चलना चाहिए। அப்போ டைரக்ஷன் அனுசாரமாக நடக்கணும். फिर क्यों नहीं चल पाते? அப்போ ஏன் நடக்க முடியறது இல்ல? पुरानी दुनिया में अच्छा
பழைய உலகத்துல இருக்கோன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட். பாபா சொல்றாங்க பழைய உலகத்துல இருக்கீங்க, तो नई दुनिया कहाँ से आवेगी? அப்போ புது உலகம் எங்கிருந்து வரும்? पुरानी दुनिया में तो पुरानी दुनिया के ही लोग होंगे. பழைய உலகத்துல பழைய உலகத்தினோட மனிதர்கள் தான் இருப்பாங்க, पतित लोग होंगे. பதித்த ஜனங்க இருப்பாங்க. नई दुनिया में पावन लोग होंगे. புது உலகத்துல பாவன ஜனங்க இருப்பாங்க. अब नई दुनिया तो है नहीं, இப்போ புது உலகம் ஒண்ணும் இல்ல, तो फिर क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? मूल बात है மூல விஷயம் என்ன இருக்குதுன்னா, कि इस समय बाप இந்த நேரத்துல அப்பா गुप्त पार्ट बजा रहा है. குப்தமான பாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. गुप्त पार्ट बजाने के कारण குப்தமான பாட்டை செய்யறத காரணத்தினால बच्चों की बुद्धि में भी குழந்தைகளோட புத்தியில கூடயும் माया மாயா भ्रम पैदा कर देती है. அது என்ன செய்யுதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுது. क्या भ्रम पैदा कर देती है? என்ன கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது? अभी अभी बाप के ऊपर निश्चय होता है, இப்போதான் அப்பா மேல நிச்சயமாகுது, अभी अभी निश्चय उखड़ जाता है. இப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா நிச்சயம்ன்றது போயிடுது. जब निश्चय उखड़ जाता है எப்போ तो நிச்சயம் उल्टी वाणी चलने लग पड़ती है. எப்போ நிச்சயம் என்றது போயிடுதோ அப்போ தலைகீழான பேச்ச வாணி என்றது சொல்றீங்க, उल्टे संकल्प चलने लग पड़ते हैं. தலைகீழான பேச்ச பேசுறீங்க, தலைகீழான எண்ணங்களை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. उल्टी कर्मेंद्रियां कर्म करने लग पड़ती है. கர்மேந்திரியங்கள் தலைகீழான வேலைகளை செய்யறதுக்காக ஸ்டார்ட் செய்யுது. माया हमको भरमाई देती है. மாயா நம்மள என்ன செஞ்சிடுதுன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுது. तो क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? तो बाप को प्रत्यक्ष करने में குப்தமான அப்பாவை பிரத்யக்ஷம் செய்யறதுல सारी ताकत लगा देना चाहिए. முழு சக்திய போட்டுடணும்னு சொல்றாங்க. जब संसार में वो गुप्त बाप प्रत्यक्ष हो जाएगा, எப்போ உலகத்துல அந்த குப்தமான அப்பா பிரத்யக்ஷம் ஆயிடுவாங்க, तो हमको भी बाप की पक्की याद அப்போ நமக்கு கூடயும் அப்பாவோட பக்கா ஆன நினைவு बनी रहेगी. இருக்கும். माया फिर हमको वायलोरा மாயா பிறகு நம்மளுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் என்றது அப்படின்னா தடை என்றது போடுது இல்லையா, नहीं डाल सकेगी. அது போட முடியாது. तो युक्ति बताई जाती है. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க யுக்திய சொல்லப்படுகிறது. याद और सेवा में लगी रहो. நினைவு பிறகு சேவல ஈடுபட்டு இருங்க. योगाग्नि निरंतर யோக அக்னி தொடர்ந்து प्रज्वलित रहनी चाहिए. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். யோகத்தினோட தீ என்றது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க तुमको कितना समझाता रहता हूँ, உங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சிட்டே இருக்கிறேன், परंतु बच्चों में धारणा होती नहीं. ஆனா குழந்தைகளுக்குள்ள தாரணா ஆகுறதே இல்ல. अच्छा, அச்சா दिव्य गुणों की धारणा नहीं होती है தெய்வீகமான குணங்களினோட தாரணா ஆகலன்னா तो मन मना भव. அப்போ மன்மனாபவ मेरे को याद करो. என்ன நினைவு செய்யுங்க. याद करने से நினைவு செய்யறதுனால और दूसरे सब्जेक्ट अपने आप पक्के हो जाएंगे. மத்த சப்ஜெக்ட்ஸ் தானாவே பக்கா ஆயிடும்னு சொல்றாங்க. जब गाते हैं योग बल से विश्व की बादशाही, எப்போ மகிமையா பாடுறாங்களோ யோக பலத்திலிருந்து யோக பலம் மூலமா உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்கும்னு ऐसे तो नहीं कहते ज्ञान बल से विश्व की बादशाही. அப்படி சொல்றது கிடையாது. ஞானத்தினோட பலம் மூலமா உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்கும்னு, धारणा बल से विश्व की बादशाही தாரணையினோட பலத்தினோட மூலமா உலகத்தினோட ராஜாங்கம் कहते हैं, அப்படி சொல்றாங்களா? या सेवा के बल से विश्व की बादशाही. இல்லன்னா சேவையினோட பலம் இருக்கு இல்லையா, இது மூலமா உலகத்தினோட ராஜாங்கம். नहीं, அப்படி இல்ல. क्या गया हुआ है? என்ன மகிமா பாடப்பட்டிருக்கு? योग बल से विश्व की बादशाही. யோக பலம் மூலமா உலகத்தினோட ராஜாங்கம். तो अगर धारणा नहीं होती है ஒருவேளை தாரணா ஆகலன்னா तो तुम याद करने में लग जाओ. அப்போ நீங்க நினைவு பண்றதுக்காக ஈடுபட்டிருங்க. याद परिपक्व स्टेज को पहुँचेगी
நினைவு எப்போ பரிபக்குவமான ஸ்டேஜை எப்போ ரீச் ஆகுமோ तो तुम्हारे अंदर स्वतः ही दैवी गुण அப்போ உங்களுக்குள்ள தானாவே தெய்வீகமான குணங்கள் धारण हो जाते हैं। தாரணம் ஆயிடும்னு சொல்றாங்க. परंतु बच्चे बाप को याद करना भूल जाते हैं। ஆனா குழந்தைகள் அப்பாவை நினைவு செய்து மறந்துடுறாங்க. ये पतितों की दुनिया है ना। இது பतितர்களினோட உலகமா இருக்குது இல்லையா? पतितों की दुनिया में பतितர்களினோட உலகத்துல संग के रंग से सब पतित बन जाते हैं। சாங்கத்தினோட சாய மூலமா எல்லாருமே பतितர்கள் ஆயிடுறீங்க. यथा राजा ராஜா எப்படியோ तथा प्रजा, அதே மாதிரிதான் பிரஜைகள். अभी जिनका राज्य है वो कौन है? இப்போ யாரோட ராஜ்யம் இருக்குதோ அவங்க யாரா இருக்காங்க? पतित है या पावन है? பதித்தமா இருக்காங்களா இல்லன்னா பாவனமா இருக்காங்களா? पतित और वो ज्ञान भी नहीं लेते। பதித்தமா இருக்காங்க, பிறகு அவங்க ஞானத்தை கூடயும் எடுத்துக்கிறது கிடையாது. जो गरीब हैं वो ज्ञान उठाते हैं, யாரு ஏழைகளா இருக்காங்க அவங்க ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. जो ऊंचे पदमान मर्तबे वाले हैं वो ज्ञान को, பிறகு யாரு உயர்ந்த பதவி பிறகு பேரு எல்லாமே கிடைச்சிருக்குதோ அவங்க उठाते ही नहीं। அவங்க எடுத்துக்கிறதே இல்ல. अभी तुमको तो ये पतियों का पति मिल गया है, இப்போ உங்களுக்கு கணவர்களுக்கு கூடயும் கணவன் கிடைச்சிருக்காங்க. ज्ञान से कितना संघाते हैं, ஞானம் மூலமா எவ்வளோ அலங்காரம் செய்யறாங்க. बाकी भगाने आदि की तो बात ही नहीं है। மற்றபடி கடத்திட்டு போகிற விஷயம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. भगवान कौन है ये जानते ही नहीं है। பகவான் யாரா இருக்காங்க இத பற்றி தெரியவே தெரியாது அவங்களுக்கு. कृष्ण को भी भगवान कह दिया, ये கிருஷ்ணரை கூடயும் பகவான் சொல்லிட்டாங்க. तो झूठ बात हो गई। இது பொய்யான விஷயம் ஆயிடுச்சு. गीता ही झूठी तो उनके बाल बच्चे सब झूठे हो जाते हैं। கீதாவே பொய்யன்னா அவங்களோட குழந்தை குட்டிகள் எல்லாமே பொய் ஆயிட்டாங்க. इसलिए गाते हैं कि झूठी माया झूठी काया झूठा सब संसार। அதனாலதான் மகிமை பாடப்பட்டிருக்குது, झूठी माया झूठी काया झूठा सा सब संसार. इस बात में झूठ बोलते हैं, எந்த விஷயத்துல அவங்க பொய் பேசுறாங்க? सबसे जास्ती किस बात में झूठ बोलते हैं? எல்லாத்தை விட அதிகம் பொய் எந்த விஷயத்துல பேசுறாங்க? परमात्मा सर्वव्यापी। பரமாத்மா சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. जबकि परमात्मा एक व्यापी होकर के आया है, இப்போ பரமாத்மா ஏக வியாபி ஆகி வந்திருக்காங்க, ஒரு வியாபி ஆகி. तो भी कह देते हैं कि परमात्मा सर्वव्यापी। அப்பவும் சொல்லிடுறாங்க பரமாத்மா சர்வவியாபி ஆயிருக்காங்க, எல்லாருக்குள்ள இருக்காங்கன்னு. बाबा ज्ञान सुनाते हैं பாபா ஞானத்தை சொல்றாங்க, तो वो अज्ञान सुनाते हैं। அவங்க என்ன செய்யறாங்கன்னா அஞ்ஞானத்தை சொல்றாங்க. बाबा क्या ज्ञान सुनाते हैं? कि मैं एक व्यापी एक मुकर्रर रथ में आता हूँ, நான் ஒரு வியாபியா இருக்கிற ஒரு முகர ரத்தத்துல வரேன். और वो பிறகு அவங்க कहते हैं ये हो नहीं सकता। அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் ஆகாத விஷயமா இருக்குது. बाप तो सर्वव्यापी, அப்பா சர்வ வியாபி ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. तो देखो ये बातें कृष्ण नहीं कहते हैं। அப்போ பாருங்க இந்த விஷயம் கிருஷ்ணர் ஒண்ணு சொல்லுறது இல்ல. இந்த விஷயங்களை ये बातें तो बाप कहते हैं। இந்த விஷயங்கள் அப்பா சொல்றாங்க. फिर भी ब्राह्मणों की दुनिया में ஆனாலும் பிராமணர்களோட உலகத்துல क्या बुद्धि में बैठ गया என்ன புத்தில உட்கார்ந்துடுச்சு, कि जो भी गीता आई ஏதெல்லாம் கீதா வந்திருக்கு, वो गीता का भगवान साकार में कौन है? இந்த கீதாவினோட பகவான் சாக்காரத்துல யாரா இருக்காங்க? तो भी कृष्ण को गीता का भगवान मान लेते हैं। ஆனாலும் என்னன்னா கீதாக்கு கிருஷ்ணரை போய் கீதாவினோட பகவான் சொல்லி ஏத்துக்கிறாங்க. बाप कहते हैं ये कृष्ण दादा लेखराज गीता का साकार भगवान। அப்பா சொல்றாங்க இந்த கிருஷ்ணர் தாதா லேக்ராஜ் கீதாவோட கணவன் नहीं है, இல்ல. गीता का साकार भगवान तो கீதாவினோட சாக்கார் பகவான் शिव शंकर भोलेनाथ है। சிவ் சங்கர் போலேநாத் ஆயிருக்காங்க. वो ही प्रसिद्ध होना है। அவங்க தான் பிரசித்தமாகணும். ஓம் சாந்தி.